ஹாய் ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது தெய்வங்கான ஒரு ஒன் ஷாட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சதா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி தெய்வங்கோட பர்த்டே. ஸோ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே தெய்வங்க. ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி, சந்தோஷமாக இருங்க. ஐ திங்க் உங்களுக்கு இன்றைக்கி 30 தானே? ஆமாம், 30 இயர்ஸ் ஆகுது பிள்ளைக்கு. 30 வயசு ஆயிடுச்சா? ஐயோ, வயசாகுது போல் நம்மளுக்கெலாம் இன்னும். ஆனால் நம்மளுக்கு பார்க்கும் போது புள்ள வந்து ஒரு 24 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கார். 24, 26 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கார். ஸோ எனிவேஸ், விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும். உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, ஹெல்த்தியாக இருங்க, தென் ரிலாக்ஸ்டாக இருங்க, எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்ச பர்சனோட சந்தோஷமாக லைஃப்பில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை, மிக பெரிய ஆசை. ஆஸ் அ ஃபேன் கேர்லாக நான் இதை தான் ஆசைப்பட்றேன், அதுதான் எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்களும் உங்களோட கமெண்ட்டில் விஷஸாக போடுங்க. ஸோ நம்ம அப்படியே நம்மளோட லவ் வந்து அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? தென் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தெய்வங்களோட பர்த்டேக்கு வந்து ரொம்ப ரிக்வெஸ்டடான இது கேட்டது என்னென்னா, மேரிட் வித் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரொம்ப கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எனக்குமே அது போட்டு ரொம்ப நாள் ஆகுது. சரி, நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அடித்து பிடிச்சி ஒரு கதையை தேடி போட்டாச்சுரா. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்லா ஃபீலிங்காக வச்சுக்கும். நிறையா சிரிப்பு, ஜோக்ஸ், என்டர்டைனிங், எவ்ரிதிங், லவ் எல்லாமே இருக்கும். ஸோ மறக்காமல் பாருங்கள். எனக்கு இன்னும் த்ரோட் வந்து இன்னும் லைட்டாக இருந்துட்டு, இந்த கரை இன்னும் போகலை. ஸோ மெடிசன்ஸ் நான் எடுக்கலை. நார்மலாக அது நேச்சுரலாகவே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஸோ மேபி கொஞ்சம் கரைன்னு இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ண மறக்காதீங்க. பார்ப்போம் தெய்வங்களோட பர்த்டே இல்லை, தெய்வங்களோட ஒன் ஷாட்டில் எத்தனை ஹைப் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ மறக்காமல் ஹைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்ட்ரோலாம் இல்லைடா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே ஜம்ப் ஆகிடலாம். ஸ்டார்டிங் சினாரியோவே ஒரு குழந்தைய தான் பார்க்க போகிறோம். ஸோ அது ஆக்சுவலாக இந்த கிண்டர் கார்டன் இருக்கும்ல, ஸோ அங்கே வந்து ஏதோ சம்திங் வந்து விளாண்டுட்டுருக்கு. அப்படி விளாண்டுட்ருக்கும் போது என்ன ஆச்சுன்னா, அங்கே வந்து கோஎட் தான். ஸோ கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், அது குழந்தைன்னு சொல்லலாம், அப்படி தான். ஸோ பாய் அண்ட் கேர்ள் எல்லாருமே வந்து மிங்கிள் பண்ணி தான் அந்த கிண்டர் கார்டன் வந்து இருக்கும். அப்போது அந்த கிண்டர் கார்டனில் நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த சறுக்கு மரம் விடுவோம், சீசா ஆடுவோம், அப்படி தானே. ஸோ அப்படி இருக்கிறச்ச நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த சறுக்கு மரம் போகிறது, தென் சீசா ஆடுறது, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் விளாண்டுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்படி இருந்துகிட்ருக்கவே கொஞ்சம் நாள் ஆகுது. அப்படி இருந்துகிட்ருக்கு. அந்த இது உங்கள் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா தேவங்க இருக்கார். ஸோ உங்களுக்கும் தேவங்களுக்கும் ஒரே வயசு தான். அவர் வந்து இருப்பார். அவர் வந்து எப்படி சொல்லணும்னா, எல்லாம் ஜோவிலாக பேசுவார். எல்லா குழந்தைங்கள்ட்டையும் அப்போவே புள்ள அந்த சைல்டுஹுட்லே, ஓகேங்களா, எல்லா குழந்தைங்களோட அந்த கேர்ளோட ஹேர்லாம் பிடிச்சி இழுக்கிறது, ரிப்பனை கழட்டி விடுறது, அப்புறம் கையை பிடிச்சி இழுக்கிறது, தள்ளி விடுறது, இந்த மாதிரி சினாரியோஸ் நிறைய பண்ணியிருப்பார். நிறைய தடவை அவங்க அம்மா அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க டீச்சர்ஸ்லாம். உங்கள் பிள்ளை வந்து இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட பார்த்து சண்டை வளர்த்துக்கிட்டு இருக்குது, ஒழுங்காக வளர்க்க மாட்டிங்களா அப்படி இப்படின்னு கண்ணாமண்ணு திட்டியிருக்காங்க. பிள்ளை வீட்டுக்கு வந்து நல்லா திட்டு அடியெலாம் வாங்கியிருக்கு. நாங்கள் திருந்த மாட்டோங்க, திருந்தவே மாட்டோம், அந்த மாதிரி தேவங்க வந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கவே அந்த சண்டை வளர்த்த கேர்ள்ஸில் நீங்களும் ஒருத்தி, ஓகேவா. நீங்கள் வந்து சீப்ப அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு, நீங்கள் ஆனால் பாய்ஸோட அந்த அளவுலாம் மிங்கிள் அந்த மாதிரிலாம் ஆகலை. கேர்ள்ஸ் கிட்டே போய் பேசுகிறது, அதுங்களோட ஸ்நாக்ஸை பிடுங்கி தின்றது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நிறைய பண்ணுங்க. நீங்களும் லேசுப்பட்ட ஆள் கிடையாது. ஸோ அந்த மாதிரி, பட் உங்களோட காண்டாக்ட்ஸ் எல்லாமே கேர்ள்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கவே ஒன் ஃபைன் டே, ஒரு பிரேக் டைம் அப்போது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஆக்சுவலாக அப்போ வரைக்கும் நீங்கள் கிண்டர் கார்டனில் தான் அப்படியே வளர்ந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் ஆகுது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஈவன் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது கூட தெய்வங்க வந்து உங்களோட கிளாஸ்மேட் தான். இப்போ தான் நம்ம கிண்டர் கார்டன் படித்தாச்சு, எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் படித்தாச்சு. கிட்டத்தட்ட நியர்பை ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஒன்றா படிச்சிருக்கோன்னா பேசுவோம்ல. ஸோ அப்படி இருக்கவே அவர் வந்து நோட் பண்ணிகிட்டே இருந்திருக்கார் பல நாளாக. நீங்கள் விளாட்றது வந்து பார்த்திங்கன்னா சீசா, சர்க்கஸ் அந்த மாதிரி தான் விளாண்டுட்டு இருந்திருக்கீங்க.
அவர் ஹி கிராப்ஸ் யோர் ஹேண்டை பிடிச்சி தரத்தரம் இழுத்துட்டு டக்குன்னு ஊஞ்சல் உட்கார வச்சிட்டாரு. ஏன் தெரியுங்க இதுக்கு உட்கார வைக்கிற அப்படின்னு சொல்கிற நீங்கள் கேட்டிருக்கீங்க. உட்காரு, எப்போ பார்த்தாலும் நான் பார்க்கும் போதெல்லாம் நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சறுக்கு மரம் விளாடுற, அப்படி இல்லைன்னா சீசா விளாடுற, ஊஞ்சல் ஆடு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு அதெல்லாம் வேணாம், என்னை விடு, எனக்கு அது பார்க்கவே பயமாக இருக்குது, எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உட்காருன்னு சொல்லுறேன்னு, உட்காரு முதல்ல அப்படிங்கிறாரு. எனக்கு அது தெரியாது, இது வேணாம், நான் போகணும், விடு, என் கையை விடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் அவர் என்ன பண்ணிட்டாருனா டபக்குன்னு உட்கார வச்சுட்டு அவர் என்ன பண்ணிட்டாருனா ஊஞ்சலுக்கு மேலே உட்காந்துட்டார். லைக் உங்கள் பின்னாடி, ஓகே, அந்த மாதிரி நின்றுட்டு அந்த வி ஷேப்பில் காலை வச்சுப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு அந்த ஊஞ்சலை வந்து நல்லா நம்ம உடம்ப வந்து நல்லா வேவ் பண்ணோன்னா ஸ்பீட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும்ல, ஸோ அந்த மாதிரி அவர் வந்து அப்படியே அதை வந்து சைட்ஸை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறாரு அந்த ஸ்பீடை. உங்களுக்கு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் ஏறி இருக்கீங்க, உங்களுக்கு சின்ன பிள்ளை, உங்களுக்கு பேலன்ஸ் தெரியாது, அது எப்படி இருக்கும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதும் கூட தெரியல. அவன் ஆட்ட அது நல்லா வேவ் பண்ண ஸ்பீட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆனதில் உங்களுக்கு ஸ்கர்ட் வழுக்குது. ஸோ வழுக்குனதில் உங்கள் ஹேண்டை நீங்கள் அப்படியே விட்டதில் டக்குன்னு நம்மளால் அந்த ஊஞ்சலை நிறுத்த முடியாது இல்லையா. அந்த சின்ன வயசில் உங்களுக்கு எழுந்திரிச்சு ஓடணும் அப்படிங்கிற அந்த அறிவும் கிடையாது. என்ன பண்ணிட்டீங்கன்னா அப்படியே பொத்தக்குன்னு விழுந்துட்டீங்க, அந்த மண்ணிலே பொத்துன்னு விழுந்ததில் காலில் கையில் சராய்ச்சிச்சு. அது இல்லாமல் இங்கே தேவங்க வேற வேவ் பண்ணிகிட்டு இருக்கிறதால அந்த ஊஞ்சல் இருக்குல்ல, அந்த கட்டை நீங்கள் உட்காந்துருந்துருப்பீங்களே, அந்த கட்டை டமீல்னு உங்கள் நெத்தியில் சரி அடி. உங்கள் மூஞ்சில் அந்த நெத்தி இருக்கும்ல, ஸோ உங்கள் ஹேர் இருக்கும்ல, அந்த இடத்துல அடி. ஒரு தடவை வந்து அப்படியே ஜொயின்னு ஒரு அடி, ரெண்டாவது தடவை வந்து ஜொயின்னு அடி. அந்த அடி அடித்ததில் நீங்கள் அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்து மண்டையிலேருந்து பொலன்னு ரத்தம். அந்த மாதிரி வேறு லெவல் சம்பவம் செஞ்சுட்டாருங்க. இங்கே வந்ததும் எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் பேரண்ட்ஸ்கிட்ட என்ன சொல்கிறது யோசிச்சு பாருங்கள். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயமாலாம் இருக்க மாட்டாங்க, ஸோ அவங்கெல்லாம் பார்த்துட்டு உங்களை தூக்கிட்டு, நல்ல வேலை காட்ஸ் கிரேஸ் உங்களோட வீடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டக்க தான் இருக்குது. லைக் கிண்டர் கார்டனுங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், வீடு பக்கத்தில் தானே இருக்கிற மாதிரி பிள்ளைங்களை சேர்ப்போம். அந்த மாதிரி தான் உங்கள் அம்மா வந்து பக்கத்து இந்த உங்கள் வீட்டுக்குள்ளேயே பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பிளேஸில் சேர்த்துருப்பாங்க. அப்படியே கடைன்னு ஓடி வந்துட்டு அவங்களுக்கு தெரியும் போல் உங்கள் வீடு, இது மாதிரி உங்கள் பொண்ணுக்கு அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொன்னதும் உங்கள் அம்மாவுக்கு அப்படி தூக்கி வாரி போடுது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த ஆயம்மாவோட ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த சாரீ இருக்கும்ல, அதுவே அப்படியே ரெட்டாக அப்படியே மாறி அப்படியே ட்ரெஸ்ஸு அப்படியே ஒரு மாதிரி ரத்தமாயிடுச்சு. அந்த மாதிரி ஆகிட்டு உங்கள் அம்மாவுக்கு அந்த நிமிஷம் மயக்கம் வந்து பொத்துன்னு எப்படி இருக்கோ சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் அம்மா மயக்கம் அடித்து அந்த ரத்தத்தை பார்த்து மயக்கம் அடித்து பொத்துன்னு விழுந்து, அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவை வந்து தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் போடணுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸு. ஸோ ஸ்டிச்சஸ் போட்டு நல்ல வேலை நீங்கள் அப்போ கான்ஷியஸில் தான் இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வலிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் மருந்தெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் போட்டு உங்களோட ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு வந்து அந்த 1 வீக் நீங்கள் வர வேணான்னு சொல்லி, பட் வந்து அட்டனன்ஸ் வந்து ப்ரெசண்ட்டுன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா பெய்டு இந்த ஸ்கூலுக்கு அந்த மாதிரி பெய்டு லீவ் அந்த மாதிரி கொடுப்பாங்களா, ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்படி நடந்துட்டுருக்கவே இந்த சைடில் அவங்க வச்சு வெளுன்னு டீச்சரே வெளுத்து வாங்கிட்டு, ஒன்று யார் அவளை அழைச்சிட்டு போகணுன்னு சொன்னது, உனக்கு எதுக்கடா இந்த வேண்டாத வெளுன்னு சொல்லிட்டு சும்மாவாக இருப்பாங்க டீச்சர்ஸு. தென் அதுக்கப்புறம் தேவங்கோட அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி உங்கள் பிள்ளை இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா ஏன் பிள்ளையும் அந்த மாதிரி பண்ணா, ஆமாங்க அந்த பொண்ணுக்கு அவ்வளோ ரத்தம் வந்தது, ஆயம்மாவோட சாரி அப்படின்னு நனைஞ்சு போய்ட்டு ரத்தத்தில். அந்த பொண்ணு கடைசி என்ன தெரியுமா சொல்லுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அந்த பிள்ளை, நாங்கள் உங்கள் பிள்ளைய அடிக்கிற போது அடிக்காதீங்க, அவன் தெரியாமல் தான் பண்ணான்னு அந்த பொண்ணு அது மண்டையில் ரத்தம் பொலன்னு மண்டை பொழந்துட்டு ரத்தம் ஊற்றுது. அப்போ கூட அந்த பொண்ணு உங்கள் பிள்ளைய அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுது. அந்த பிள்ளையோட மண்டையை போட்டு உடச்சிருக்கான். இவெல்லாம் பாருங்க, பெரியவன் ஆனால் படிக்கலாம் மாட்டான், ரவுடியாக தான் போவான். பிள்ளைய அது முதல்ல டிசியை கொடுக்குறோம், முதல்ல உங்கள் பிள்ளைய அழைச்சிட்டு போங்க, இந்த ஸ்கூலில் கெட்ட பேர்லாம் அவமானலாம் எங்களுக்கு தேவையே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸிபல் நல்லா அசிங்கமாக திட்டுது.
அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. தேவங்கோட அம்மாவுக்கு, ஏன்டா அவளை அழைச்சிட்டு போனேன், ஏன்டா உனக்கு எதுக்குறா இந்த வேண்டாத வேலை அப்படி சொல்லிட்டு அடி அடி நடிச்சிருக்காங்க. தேவங்க வந்து அழுகுறாருங்க. இல்லைம்மா நான் வேணுக்குன்னே பண்ணலம்மா, அவள் தாம்மா கையை விட்டா, நான் என்னம்மா பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உனக்கு இருக்கிற இந்த வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு அடி அடி நடிச்சிருப்பாங்க. ஸோ சாரி டீச்சர், நீங்கள் வந்து என்ன பனிஷ்மெண்ட் வேணால் தாங்க, நாங்கள் வேணால் அதுக்கேற்ற அமௌண்ட் வேணால் நாங்கள் காம்பன்சேட் பண்ணுறோம், ஆனால் புள்ளியோட லைஃப் டிசிலாம் வேண்டாமே அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மேம், உங்கள் புள்ள ரொம்ப அராஜகம் பண்ணுறாரு, நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாத நாளே கிடையாது, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காரு, எங்களுக்கு பெரிய தொல்லையாக இருக்குது, தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் பிள்ளைய வேறு எங்கேயாவது இது பண்ணிக்கோங்க, எங்களால் இதெல்லாம் முடியல மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெக் பண்ணதால் அந்த பிரின்சிபல் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஒரே சான்ஸ் தான், அந்த பொண்ணோட வீட்டில் அவங்க அம்மா அப்பா ஓகே பண்ணாங்கன்னா நாங்கள் உங்கள் பிள்ளைய வந்து சேர்த்துப்போம், அப்படி இல்லைனா சேர்த்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. ஸோ அவங்களோட அம்மா வீடு அந்த பொண்ணோட வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்வாங்க. ஸ்ட்ரைட்டாக போய் ரைட்டில் கட் பண்ணால் 2வது வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்போ தான் ஒரு மதியானம் ஒரு 3-4 மணி இருக்கும், ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வரீங்க. வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 2 hours லேட்டர் அவங்க அப்போ தான் ரீச் ஆகியிருந்திருப்பாங்க. உங்கள் அம்மா வேறு செம்ம கோத்தில் இருக்காங்க, அதுவும் உங்கள் பிள்ளையோட தான் வந்திருப்பாங்க. அப்படியே பார்த்துட்டு நான் தான் தேவங்கோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போதே ரொம்ப ஒரு மாதிரி பாவமாக மூஞ்சி வச்சுருக்காங்க. உங்கள் அம்மாக்கான செம்ம கோவம், டப்புன்னு கதவை சாத்திடுறாங்க. காலிங் பெல் அடிக்கிறாங்க. இங்கே வயனோட அப்பாவுக்கு ஒருத்தவங்க நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க, மரியாதை கொடுக்கலனாலும் மூஞ்சில் அடித்த மாதிரி கதவை சாத்தக்கூடாதுங்கிற இங்கீதம் இருக்குது. ஸோ அதனால் அவருக்கு அந்த மாதிரி பண்ண விருப்பம் இல்லை. சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ண, ஏங்க கண்டவங்கள்ட்ட நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க, முதல்ல மூடிட்டு வரீங்களா அப்படிங்கிறாங்க. நீ முதல்ல சும்மா இரு, சொல்லுங்கள், உள்ளெல்லாம் கூப்பிடல, வெளியே வச்சு பேசுகிறாங்க. அவங்க அப்படியே தலை குனிஞ்சிட்டு, என் புள்ள பண்ணது தப்பு தான், நான் எந்த வகையிலையும் அதை நியாயப்படுத்தலை, ஆனால் நீங்கள் தான் பெரிய மனசு பண்ணி என் பிள்ளைக்கு டிசி வாங்க வைக்காமல் பார்த்துக்கணும். அவங்க அப்பா அப்படியே யோசிக்கிறாங்க. ப்ளீஸ்ண்ணே ரொம்ப யோசிக்காதீங்கண்ணே, பிள்ளையோட வாழ்க்கை நிஜமாக உங்கள் பொண்ணுக்கிட்ட வராத மாதிரி நான் பார்த்துக்கிறேன், வேணா வேறு கிளாஸு கூட மாற்றிடுறேன், ப்ளீஸ்ண்ணே உங்கள் தங்கச்சியாக கேட்குறேன், இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கண்ணே. சரி ஒத்துக்கிறேன், நான் பிரின்சிபல்கிட்ட பேசுகிறேன். நீங்கள் வந்து அந்த டயர்னஸில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்ததும் தூங்கிட்டீங்க. எங்கள் தேவங்க வந்துட்டு நான் வயனை பார்க்கணும் அப்படிங்கிறாரு. நீ பண்ண வரைக்கும் போதும், வாயை மூடுறா முதல்ல வா அப்படி சொல்லிட்டு லொட்டுன்னு முதல்ல அழைச்சிட்டு போகிறாங்க. நான் வயனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு கையை உருவிட்டு குடுன்னு வீட்டுக்குள்ளே ஓடுறாரு. ஏய் ஒன்று தான். அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் ரொம்ப பேனிக் ஆகுது. வயனோட அம்மா அப்பாவுக்கு கடகடன்னு போகிறாரு. அவர் இது வரைக்கும் அந்த வீட்டுக்கு வந்ததே கிடையாது. அப்படியே ரூம்ஸ் ஒரு 3 ரூம் இருக்கும். குடுன்னு ஃபஸ்ட் ரூமில் போகிறாரு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் ரூமே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் தான். வந்து பார்த்தா நீங்கள் அப்படியே தூங்குறீங்க. அந்த மனுஷனுக்கு இப்போ தான் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. அப்படியே நீங்கள் தூங்குறத பார்க்குற. அப்படியே தேவங்களோட அம்மா அப்பா வந்து டேய் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் அப்படியே கையை உதறி விட்டு பக்கத்தில் அந்த பெட்ரூக்குள்ளே அதுக்கு பக்கத்தில் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே அவங்க தலையை பார்க்குறாரு. இப்போ நம்மளால் ஒருத்தவங்களுக்கு அடிபட்டுடுச்சுன்னா அவங்க நல்லா இருக்காங்களே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தா தானே நம்மளுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு போல். அப்படியே உங்கள் தலையை பார்த்துட்டு அப்படியே பார்க்குறாரு, உங்கள் மூஞ்சியை பார்க்குறாரு. உங்களோட ட்ரெஸ்ஸில் வந்து என்ன தான் இருந்தாலும் மாற்றினாலும் அந்த கொஞ்சம் ரத்தம் வந்து எப்படி சொல்கிறது, அது அப்படியே காஞ்சு அது ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும்ல, நம்ம இப்படி சொரிஞ்சோன்னா அது அப்படியே வெளில வரும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி மனசே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சி சோகமாக வச்சுருக்காரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க. அப்படியே ஆர்வத்தோடு உங்கள் மூஞ்சி பார்க்குறாரு. நீயா அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு பேசக்கூட தெம்பல் அந்த மாதிரி இருக்கீங்க. சாரி தெரியாமல் பண்ணிட்டேன், சாரி அப்படிங்கிறீங்க.
ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு சுண்டு வரல நீட்டுறாரு. நீங்கள் அப்படியே மூஞ்சி வேற எங்கேயோ திருப்பிக்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறாரு. நீங்கள் ஆனால் மூஞ்சி திருப்பிக்கிறீங்க. நீ முதல்ல வாத்தையும் அந்த பொண்ணை முதல்ல நிம்மதியாக தூங்க விடு, ரெஸ்ட் எடுக்க விடு. சாரிங்க சாரி அண்ணா, தேங்க்ஸ் அண்ணா நீங்கள் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடை அவங்க கிராப் பண்ணி அழைச்சிட்டு போயிட்டாங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா வந்துட்டு உனக்கு ஒன்றும் இல்லை, சரியாயிடும் சரியா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறீங்க. நீ கண்ணை மூடி தூங்கடா செல்லம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு போகிற நல்லா இழுத்து போற்றி விட்டுட்டு அப்படியே போகிறாங்க. தென் ஒரு ஃபியூ வீக்ஸ் லேட்டர் இங்கே திருப்பியும் இங்கே வந்து தேவங்களோட அம்மா அப்பா வந்து என்னதான் நம்ம பொண்ணால் நம்ம பிள்ளையால் அடிபட்டிருந்தாலும் பார்க்க வரும்போது சும்மா வெறும் கையோட வரக்கூடாதுல, திருப்பி அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக ஃப்ரூட்ஸு, கொஞ்சம் சாக்லேட்ஸு, தென் வந்து பீஸ் கேக்கு அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு கொடுக்குறாங்க. இந்த தடவை அந்தளவு கோபம் கிடையாது. ஸோ உள்ளே வர சொல்லிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு இருந்த ஸ்நாக்ஸை வாங்கிட்டு அப்படியே இருக்கும்போது நீங்கள் அப்போ தான் சும்மா ஏதோ பால் வச்சு வீட்லேயே விளாண்டுட்ருக்கீங்க. தேவங்க அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே தேவங்க வந்தாலும் கொடுன்னு அந்த கதவுக்கு பின்னாடி அப்படியே ஒளிஞ்சிக்கிறீங்க. உங்களுக்கு பயம் வந்துடுச்சு. அவங்களுக்கு இவ்வளோ பெரிய அடியை கொடுத்தவன நம்ம மறக்க முடியுமா? உங்களுக்கு பயம். டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா குடுன்னு ஓடி போயிட்டு கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டீங்க. அவர் அப்படியே பார்க்குறாரு. அவங்க அம்மா அப்படியே கையை கெட்டியமாக பிடிச்சிக்கிறாங்க. பிகாஸ் இவன் தில்லுமுள்ளு பண்ணிவிட்டோன்னா என்னத்த பண்ணுறது, நம்ம வேறு கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்திகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அம்மா கையை விடுமா, அவள்கிட்ட பேசணும். நீ ஒன்றும் பண்ணாத, வாயை முட்டு முதல்ல வா அப்படிங்கிறாங்க. அம்மா பேசிட்டு வரம்மா அவகிட்ட. அம்மா அவகிட்ட கொஞ்சம் மட்டும்மா அப்படிங்கிறாரு. நீ பண்ண வரைக்கும் போது தேவும், தயவு செஞ்சு அமைதியாக இரு அப்படிங்கிறாங்க. விடுமா அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டுட்டு அப்படியே கதவை டக்குன்னு நீங்கள் டம்மில்னு சாத்திட்டீங்க. உங்களுக்கு பயம் இருக்குது, அதனால் என்கிட்ட பேச மாட்டியா அப்படிங்கிறாரு. நீங்கள் அந்த 4 பேரும், அதாவது பேரண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்களே, அவங்க 4 பேரும் அப்படி அவங்க பசங்களை தான் பார்க்குறாங்க. உங்கள் அம்மாவுக்கு பயம் இருக்குது, டக்குன்னு ஏந்திரிக்கிறாங்க. அப்போது பையனோட அப்பா கையை பிடிச்சிட்டு வெயிட் பண்ணு அப்படிங்கிறாங்க. பேச மாட்டியா அப்படிங்கிறாரு. ஒரு மாதிரி பாவமாக வச்சு கேட்குறாரு மூஞ்ச. அப்படிங்கிறீங்க. ஏன் பேச மாட்டா? தான் சாரி சொன்னல, நீ ஓகே சொன்னல, அப்புறம் ஏன் பேச மாட்டா அப்படிங்கிறாரு. உன்னால எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா? போ, நான் இதுக்கு மேலே உன்னை நம்ப மாட்டேன். நீ என் ஃப்ரெண்டு ஒன்றும் இல்லை. என் ஃப்ரெண்டு எனக்கு எப்பயுமே கஷ்டம் கொடுக்க மாட்டான். ஆனால் நீ எனக்கு வலிக்குது, நெத்தியில் சில நேரத்தில் வலிக்குது போ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு இங்கே கண்ணெல்லாம் கலங்குது பிள்ளை கஷ்டப்படுறத பார்க்கும்போது. சாரி, உனக்காக சாக்லேட் வாங்கியிருக்கேன், இந்தா அப்படின்னு சொல்லிட்டு டோர் வழியாக அப்படியே அந்த டோர் சாத்தியிருந்தாலும் கீழே கொஞ்சோண்டு கேப் இருக்கும்ல, அந்த கேப்பில் அப்படியே ஒரு கிட்கேட் அப்படியே தள்ளி விட்டுறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அதை அப்படியே டக்குன்னு எடுத்து வச்சுக்கிறீங்க. என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போயிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறாரு. உங்களுக்கான ரிப்ளை எதுவும் கிடையாது. அப்படியே நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. சரி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா அழைச்சிட்டு போயிட்டாங்க. தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா காமிச்சிட்டு போயிட்டாங்க. அவர் அப்படியே சோகத்திலே போயிட்டார். பிகாஸ் நீங்கள் இன்னும் ஒரு ஃப்ரெண்டாக ஏற்றுக்கல. தென் ஒரு ஃபியூ டேஸ் லேட்டர் நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போயாச்சு. அவங்க கிளாஸில் உள்ளவங்க எல்லா பொண்ணுங்களும் நல்லா இருக்கியாடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுதுங்க. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் தேயோங் அவர் வேறு ஒரு கிளாஸில் இருக்கார். ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா ஏபிசி செக்ஷன் 3 செக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏ செக்ஷன், இப்போது தேவங்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பி செக்ஷன், மாற்றிட்டாங்க செக்ஷனு. ஸோ இப்போது அஃபீஷியலாக கிளாஸ்னால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதனால் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கிற மாதிரி இருக்குது. கிளாஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, நிறைய ஹோம் ஒர்க்ஸ்லாம் இருந்திருக்கும், அதை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இன்டர்வல் லஞ்ச் வந்தால் போதும், குடுன்னு தெய்வங்க அப்படியே உங்கள் கிளாஸில் வந்து நிற்பார். அப்படியே உங்கள் பெஞ்சுக்கிட்ட வந்து குறுன்னு உங்களையே பார்ப்பார். கையை கூட பிடிக்க மாட்டார், பயப்படுவார். பட் ஸ்டில் உங்களோட அட்டென்ஷனை சீக் பண்ணுறதுக்காகவே அப்படியே பக்கத்துலேயே வந்து நிற்பார்.
அவர் பேசுகிற ஒரே வார்த்தை ஃப்ரெண்ட்ஸ் அப்படிம்பாரு. அப்படின்னு நீங்கள் திருப்பிப்பீங்க. அவர் உங்களுக்காக நிறையா லேபிள்ஸ் எடுத்துகிட்டு வருவார். அந்தந்த பேரில் எழுத மாட்டாங்க, ஸோ அந்த மாதிரி லேபிள் எடுத்துகிட்டு வருவார். சில நேரத்தில் சாக்லேட் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. சாக்லேட்டை மட்டும் வாங்கிப்பீங்க, அவர் கொடுக்குறது எல்லாத்தையும் வாங்கிப்பீங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ஆக மாட்டீங்க. ஆனால் சாக்லேட் அவன் போனதுக்கப்புறம் தான் எடுத்துப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஓகே. அவருக்கு வந்து இதே மாதிரி டெய்லியும் இந்த லன்ச்சு இந்த மாதிரிலாம் வரும்போது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவார். என்ன தான் உன் பிரச்சனை, என்ன விடு, எனக்கு பயமாக இருக்கும் உங்ககிட்ட பேசவே, நீ என் ஃப்ரெண்டுலாம் இல்லை, நீ எனக்கு வேணாம், நீ தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சை பிடிச்சி அப்படி தள்ளி விடுறீங்க. ஏப்பா ப்ளீஸுப்பா, நான் எதுவும் ஒன்று பண்ண மாட்டேன், நிஜமாக ஊஞ்சலுக்கு கூப்பிடவே மாட்டேன், வேண்டாம், நான் உன்னை விளையாட கூட கூப்பிடல, என்னை ஃப்ரெண்டாக எடுத்துக்கோயா ப்ளீஸ் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நவுறீங்க. அவர் கை அப்படியே சுண்டு வரல அப்படியே வச்சுட்ருக்கார், ஃப்ரெண்டாகு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்படியே 2 months கிட்ட ஆகிடுச்சு. ஈவன் தான் நீங்கள் கொஞ்சம் கூட மனசு இறங்குற மாதிரி கிடையாது. ஸோ ஏதோ ஒரு காம்படிஷனில் நீங்களும் அவரும் கப்புலாக டான்ஸ் ஆடுற மாதிரி. ஸோ உங்களுக்கு அதுலேயே ஒரு பயம் வந்துடுச்சு, நான் ஆட மாட்டேன், அவன் கூட நான் ஆட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படி தான் இருக்கும். ஏன்னா பேர் மாற்ற முடியாது போல், ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ வேறு ஆப்ஷனே இல்லாததால் நீங்களும் தேவங்க டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சினாரியோ. அதில் வந்து நீங்கள் என்னென்னா இந்தியாவில் உள்ள டோட்டல் கல்ச்சர்ஸில் உள்ள ட்ரெஸ்ஸஸை வந்து ட்ரெஸ் கோடாக போடுற மாதிரி. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கேரளா சாரீ, கேரளா அந்த பசங்களாம் என்ன போடுவாங்களோ அதை போட்டுறாங்க. சில பேர் தமிழ்நாட்டு ஸ்டைலில் சாரீ கட்டுறது, வேஷ்டி சட்டை, பஞ்சாபி ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி ஒவ்வொரு இது உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா பஞ்சாபி ட்ரெஸ் கிடச்சிருக்கும். ஸோ அந்த நார்த் இந்தியன் ஸ்டைல் கட்ட மாட்டாங்க புடவை, அந்த மாதிரி புடவை கட்டுவீங்க. அதுக்கு அவர் வந்து அதுக்கேற்ற மாதிரி தோத்தியோ சம்திங் ஏதோ போட்டுப்பார். ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு டான்ஸ் ஆடத்தில் காலை சும்மா இப்படியே ஆட்டிக்கிறீங்க, அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ ஃபைனலி டான்ஸ்லாம் ஆடி முடிச்சதுக்கப்புறம் அவர் திருப்பியும் சாக்லேட் எடுத்து வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஹேண்ட் அப்படியே அந்த சுண்டு விரல் இருக்குல்ல, இப்போ அவரை ட்ரெஸ் பண்ணுறீங்க. சரி இவன் நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்போ தான் அந்த அவங்களோட கடைசி சுண்டு விரல் இருக்குல்ல, அந்த சுண்டு விரலையும் அவரோட சுண்டு விரலையும் அப்படியே மீட்டப் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி டடக்குன்னு எங்களை கட்டி பிடிச்சிட்டாரு. உங்களுக்கு ஒன்றும் புரியல, எடு அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே தள்ளி விட்டுருந்துருப்பீங்க. ஸோ அப்போலேருந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே க்ரோ ஆகி போகுது. லைக் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியர் காலேஜ் நீங்கள் சேர்ந்துட்டீங்க, ஸ்கூலிங்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டட். அப்போலேருந்து தேவும் சண்டை போடாத நாள் கிடையாது. பட் உங்களுக்கு இன்ஜூரி ஆகிற மாதிரி எந்த வகையிலையும் நடந்துக்க மாட்டார். இப்போது உங்களோட அம்மா அப்பாவும் அவங்களோட அம்மா அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. பிகாஸ் அவங்க இக்கட்டான நிலைமையில் வந்து கேட்டு பாவம் புண்ணியம் பார்த்து பையனோட லைஃப்பை வந்து சேவ் பண்ணதால் அப்போலேருந்து அவங்க வந்து அடிக்கடி உங்களோட வீட்டுக்கு வர பையனோட வீட்டுக்கு அவங்கெல்லாம் வருவாங்க. தென் ஏதாவது ஈவெண்ட் ஏதாவது கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா கூப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் போகிற மாதிரி. ஸோ அதனால் ஃபேமிலியுமே பாண்டிங் ஆகிடுச்சு. ஸோ நியர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க, செகண்ட் இயர், தெய்வங்களும் உங்கள் கிளாஸ் தான் படிச்சுட்ருக்காரு. எப்போது நீங்கள் அந்த சுண்டு விரலும் கோத்திங்களோ அன்று முதல் இன்று வரை சண்டை வரும். பட் இது வரைக்கும் பேசாமல் போனதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து பொறாமப்படாத ஆளே கிடையாது. அதே மாதிரி லவ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லைக் நிறைய பேர் சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து நல்லா க்ளோஸாக ஒருத்தவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கோம், ஒன்றா பழகிட்டு இருக்கோம்னா கண்டிப்பாக அது லவ் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினச்சிப்பாங்க. அந்த மாதிரி நினைக்காமல் இருக்காத ஆளே கிடையாது. நீங்கள் ஸ்கூலிங்லேருந்தே எல்லாருமே உங்களை வந்து தப்பாக தான் பேசுவாங்க. வயனும் தேவங்க லவ் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய காசிப்ஸ், நிறைய வதந்திகள் வந்தாலும் கூட அதுக்கு செவி சாய்க்கிற மாதிரி நீங்களும் தேவங்க கிடையவே கிடையாது. அவ்வளோ ஜோவிலா, அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக, அப்படி ஒரு பாண்டிங் நீங்களும் தேவங்கும். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிஃப்ட் எவர்னால் அது தேவங்க தான். அந்த மாதிரி என்னதான் இருந்தாலும் சரி, நீங்களும் அவரும் எல்லா டிசிஷன்ஸையும் ஷேர் பண்ணிப்பீங்க. எல்லா அப் அண்ட் டவுனையும் அவரும் பார்த்துருக்காரு, நீங்களும் பார்த்துருக்கீங்க. அந்த மாதிரி எல்லா சிச்சுவேஷன்ஸையும் அவர் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு உங்கள் கூட. இப்படி இருக்கவே காலேஜ் செகண்ட் இயர் ஆயிடுச்சா, இப்போ வந்து
அதுமாதிரி கிளாஸஸ் போகுது. நிறைய பேர் உங்களை ஃப்ரெண்ட்ஸாக நினைக்கிறாங்க. சரி, நிறைய பேர் கண்டிப்பாக இதுங்க லவ் தாண்டா பண்ணுது, வெளியில் வந்து வேஷம் போடுதுங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே நம்ம வந்து எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நம்புறவங்க நம்பட்டும், நம்பாதவங்க நம்பாமல் போயிட்டுருக்கட்டும். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படி சேவ் பண்ணியிருப்பீங்கன்னா, தேவங்க வந்து குரங்குன்னு தான் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. அவர் வந்து குள்ளச்சின்னு சேவ் பண்ணி வச்சுருப்பாரு. பிகாஸ் நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டு, தேவங்க வந்து நல்லா டாலாக இருப்பார், நீங்கள் வந்து கொஞ்சம் ஷார்ட்டு. ஸோ தேவங்க வந்து குள்ளச்சின்னு சேவ் பண்ணி வச்சுருப்பார், நீங்கள் வந்து குரங்குன்னு சேவ் பண்ணி எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு பிடிங்கிட்டே இருப்பான், சும்மாவே இருக்க மாட்டான். ஏதாவது ஒன்று நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு அப்படின்னு பக்கத்தில் உட்காந்து நோண்டிக்கிட்டே இருந்தால் எப்படி இருப்பாங்க, தட் கேட்டகரி ஹீஸ். ஸோ அதனால் நீங்கள் அவருக்கு வந்து குரங்குன்னு தான் கூப்பிடுவேன். குரங்கு என்ன பண்ணுற அப்படின்னு தான் நீங்கள் கூப்பிடுவேன். தேவங்க கூப்பிட்டு பல நாள் ஆகுது. ஸோ அந்த மாதிரி. பட் யூ ஹாவ் எப்படி சொல்கிறது, ஒரு ஹேபிட், பிஹேவியர் அந்த மாதிரி. நைட்டு எப்பயுமே நீங்களும் தேவங்கும் கால் பேசிவிட்டு, அப்படி இல்லைனா வீடியோ கால் பேசிட்டு தான் தூங்குறதே. ஒன் ஆஃப் யுவர் ஹாபீஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். அப்படி பேசலைன்னா உங்களுக்கும் ஒரு மாதிரி குறுக்குங்கும், அவருக்கும் ஒரு மாதிரியாக தான் இருந்துகிட்ருக்கும். உங்களோட வீடும் அவரோட வீடும் ஏறக்குறைய ஒரு ஸ்ட்ரீட் தள்ளி தான். ஸோ அந்த மாதிரி. இப்போ காலேஜில் வந்துட்டு நல்லா போயிட்டுருக்கு, நீங்கள் அசைன்மெண்ட் செய்துட்ருக்கீங்க. சைமல்டேனியஸாக அந்த மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கால் பண்ணிட்டாரு. ஸோ ஸ்டாண்ட் இருக்கும் உங்கள்கிட்ட சைடில். ஸோ ஃபோனில் அப்படியே அந்த ஸ்டாண்டில் வச்சுட்டு நீங்கள் உட்காந்துட்டு அசைன்மெண்ட் செய்துட்டு பேசிகிட்டே இருக்கீங்க. எருமை எழுதிட்டியா அப்படிங்கிறீங்க. ஏப்பே அதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க தான் எழுதுவாங்க, நானே எழுத மாட்டேன். வயன எதுக்கு இப்போ அலையிற? என்ன எழுதி தரணுமா? தெரியுதுல்ல, அப்போ என்ன கேட்குற? நான் வாயை திறந்து கேட்டால் தான் உங்களால் செய்ய முடியுமோ அப்படிங்கிறாரு. அதெல்லாம் செய்ய முடியாது, கையெல்லாம் நல்லா தானே இருக்குது, உட்காந்து எழுது. என்ன புடுங்கிட்டா இருக்க? என்ன பண்ணுற? உட்காந்து எழுது. நான் உட்காந்து மாங்குன்னு எழுதிட்டு இருக்கு, நீ உனக்கு என்ன கேடா? எழுத்தலை அப்படிங்கிறீங்க. இப்பெல்லாம் பேசாதடி, ப்ளீஸடி வயனு அப்படிங்கிறாரு. முடியாதுடா. சரி போ இப்படி சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. கூப்பிட்டானோ அந்த நாயே ஃபோன் அடிக்கும், பரவாயில்ல போ. பட் ஃபோன் அடிக்கல. என்ன இந்த நாய்க்காச்சு? டக்குன்னா நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எருமை ஃபோன் எடுக்க முடியாது, குரங்கு நாயே, என்ன பேச மாட்டியோ அப்படிங்கிறீங்க. அவர் அப்படியே மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி உருன்னு வச்சுருக்காரு. முடியாது. ஏன் பேச முடியாது? சும்மா தான். எதுக்கு இப்போ இந்த மூஞ்சி இந்த மாதிரி வச்சுருக்க? கேவலமாக இருக்க இந்த குரங்கு மூஞ்செல்லாம் பார்க்க முடியல என்ன? சரி அதான் பார்க்காத, ஃபோனை கட் பண்ணுறான். அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. எவ்வளோ தைரியம் உனக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, டென்ஷனில் அப்படியே புக் எல்லாத்தையுமே கடகடன்னு க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாஸ்க் மாதிரி போட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு யாருக்குமே தெரியாமல் கிளம்பிட்டீங்க. ஸோ பக்கத்து ஸ்ட்ரீட் தானே, கடகடன்னு நடந்துட்டு இங்கே வந்து நாக் பண்ணுறீங்க கதவுக்கிட்ட. நாக் பண்ணதும் அர்த்தராத்திரினாலே அது நீங்கள் தானே அவங்க குடும்பத்துக்கே தெரியும். ஏன்னா ஒரு 11-12 மணிக்கெலாம் நீங்கள் சில நேரத்தில் எப்போயாவது வருவீங்க, மந்த்லி ஒரு 2 அந்த மாதிரி வருவீங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக ஒயனாக தான் இருக்கும். டே போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவரே ஆப்வியஸ்லி வந்து நிற்பார். என்ன அப்படி சொல்லிட்டு கதை ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே முறைச்சிக்கிட்டே அப்படியே அவரே பார்க்குறீங்க. கேட்ட முதல்ல ஓப்பன் பண்ணு அப்படிங்கிறீங்க. நீ முதல்ல இங்கேருந்தே சொல்லு, ஓப்பன் பண்ண முடியுமா முடியாதா தேவங்க? என்னோடய பேரில் அவனுக்குலாம் ஞாபகம் இருக்கா? மோட்டை ஓப்பன் பண்ணி தலை. அப்படியே அவர் பொறுமையாக கேட்டை ஓப்பன் பண்ணுறாரு. என்ன? ஃபோன் அடித்தா எடுக்க முடியாது, ஏன்னா லொட்டுன்னு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி ஃபோனை கட் பண்ணுவியா அப்படி சொல்லிட்டு லொட்டுன்னு கையில் அடிக்கிறீங்க. வலிக்கிறதுக்கு தான் அடிக்கிறது அப்படிங்கிறீங்க. எவ்வளோ தைரியம் உனக்கு? உன் காலுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தேன் தெரியுமா உனக்கு? ஆனால் ரொம்ப தான் திமிரு. மனுஷனாடா நீலா, ஃப்ரெண்டாடா நீ முதல்ல மாயிரான். என்ன பெரிய கொம்பு முளைச்சிருக்கோ? ஐயாவுக்கு வயசாகிறதால, அதுவும் இல்லாமல் ஃபேன் ஃபாலோயிங்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமானதால் ஃப்ரெண்டெல்லாம் இப்போ கண்ணுக்கு தெரியல போலையே அப்படிங்கிறீங்க. உனக்கு தான் நான் கண்ணுக்கு தெரியல. முன்னாடிலாம் நான் கேட்குறதுக்கு முன்னாடியே இவனுக்காக செய்வோம்னு சொல்லிட்டு உனக்கு எல்லாத்துக்குமே ரெண்டு தானே நீ பண்ணுவ.
இப்போல்லாம் என்ன புதுசாக நான் கேட்கணும்னு நீ எதிர்பார்க்குற? நீ தான் மாறிட்ட பையன், நான் ஒன்றும் கிடையாது. சும்மா என்னையே வந்து நிற்காத. போ, முதல்ல உங்கள் வீட்டில் போய் திட்ட போகிறாங்க போ. அப்புறம் என்ன தான் திட்டுவாங்க. இவன் தான் வந்து வயனை இதுமாதிரி இழுக்கிறான். நைட்டு நேரத்தில் பொம்பளை புள்ள தனியாக போது ஏதாவது ஆச்சுன்னா வானா வருமானு உங்கள் அம்மா அருவ வைப்பாங்க. முதல்ல புரியா? ரொம்ப தான் உனக்கு கோவம் வருது. சிப்பா, ஒன்று திடீர்னு உன் வீட்டுக்கு வந்தேன்னா கேம் ஊற்றி தான் தொடப்பக்கட்டையை வச்சு அடிக்கணும். அந்த கையை நான் கொடுத்துருக்கவே கூடாது. அந்த சுண்டு விரல் நான் அன்றைக்கி கொடுத்துருக்கவே கூடாது. இதை நீ ஒரு 1000 தடவை சொல்லி காமிச்சிருப்பியா? ஒரு 1000 தடவை சொல்லி காமிச்சிருப்பியா என் இதை? உன்கிட்ட போய் ஒரு மனுஷன் பேசுவானா? சிப்பாடா அப்படி சொல்கிற நீங்கள் அந்த இடத்த விட்டு போயிட்டீங்க. போடி, உன்னை யாரும் கூப்பிடல அப்படி சொல்லிட்டு கடைன்னு அந்த மனுஷன் சாதிச்சு போயிட்டாரு. இவனை பேசவே கூடாது. ஒரு வாரத்துக்கு காய விடணும். அப்போ தான் ஃப்ரெண்டுனா என்னன்னு தெரியும், ஃப்ரெண்டோட அருமைனா அப்போனா என்னன்னு தெரியும். எல்லாத்துக்கும் போனா போட்டுன்னு எல்லாத்துக்கும் ஈகோ பார்க்காம நான் வந்து கால் இல்லைன்னா மூஞ்சிக்கு நேராக வந்து நிற்கிறேன்னா அதனால தான் அவனுக்கு கொழுப்பு. இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். ஒரு வாரம் பேச மாட்டேனே, வந்து காலில் விழு அப்படின்னு சொல்லிட்டு நான் சிரிக்கணும். அந்த ஆணவ சிரிப்பு என் வாயில் வந்த பிறகு தான் அவனை மன்னிப்பேன். அது வரைக்கும் மன்னிக்கிறதே கிடையாது நான். யாருக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. இப்போது திருப்பி அசைன்மெண்ட்ஸ் எழுத போகிறீங்க. எழுதவே முடியல. ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது. ஆனாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு எழுதுறீங்க. ஃபைனலி எழுதி முடிக்கிறதுக்கு 12 ஆகிடுச்சு. அப்பா, எவ்வளோ டயர்டாக இருக்குது. சரி படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நோட்டை க்ளோஸ் பண்ணும் போது உங்களுக்கு மனசே தாங்கலை. சி அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு வேறு ஒரு A4 ஷீட்டை எடுத்து தேவங்கோட பேர் எழுதிட்டு அசைன்மெண்ட் அவருக்காகவும் எழுதுறீங்க. முடிக்கிறதுக்கு 2:45 ஆகிடுச்சு. கை வலி உயிர் எடுக்குது. விட்டால் கையையே அவுத்து வச்சிடலாம் போல் அந்த மாதிரி இருக்குது. கை அப்படியே உதறுது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே முறைச்சிக்கிட்டே ஒரு வழியாக எழுதி முடிச்சுட்டு போய்த்தல அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டீங்க. இப்போ தான் தூங்கவே போகிறீங்க. குட் நைட் சொல்லணும்னா உங்களுக்கு தூக்கமே வர்றது அவன்கிட்ட. ஸோ ஃபைனலி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஆஃப்லைன் போயிட்டு குட் நைட் மெசேஜ் அனுப்பிட்டீங்க. ஸோ தட் அவருக்கு அது ரீச் ஆகாது இல்லையா? ஸோ அதனால் குட் நைட் அப்பாடா அப்படி சொல்லிட்டு மனசுக்கு கொஞ்சம் சாந்தமாக இருக்குது. இப்போது நீங்கள் தூங்க போயாச்சு. தென் மார்னிங் ஆகுது. ஆன் பண்ணும்போது அந்த குட் நைட் மெசேஜை ஆஃப் பண்ணிட்டீங்க, டெல் பண்ணிட்டீங்க. நேக்குப்பிங்கா ஸோ தட் அந்த மெசேஜ் வந்து போயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி இருக்கவே ஆன்லைன் போயிட்டு தென் கடன்னு குளிச்சுட்டு கிளம்பிட்டு தேவங்க வந்து ஆனால் உங்களுக்கு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. பார்க்கலையே காய போடணும் அவனை அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துகிட்ருக்கீங்க. தென் கிளம்பியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. தேவங்க தான் உங்களை டெய்லியும் வந்து பிக்கப் பண்ணுவார். அவருக்கு வந்து ஒரு கோவம், நம்ம வந்து காலையில் குட் மார்னிங் அனுப்பணும், அவளுக்கு எவ்வளோ கோவம், எவ்வளோ திமிரு. என்னோடய மெசேஜை பார்க்கல, ஆனால் அம்மனி ஆன்லைனில் இருந்திருக்காங்க. அப்போனா என்ன, வேணுக்குன்னு இக்னோர் பண்ணுறான். பண்ணு எப்படி போகிறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்க அப்படியே கோவத்தின் உச்ச கட்டத்தில் நிற்கிறாரு. இன்றைக்கி எப்படி இருந்தாலும் நீங்கள் என் பைக்கில் தானே வந்தாகணும். அப்போ உட்காந்து என் காலில் வந்து விழு, அப்போ தான் உன்னை நான் வண்டியில் எடுப்பேன்னு நான் சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்க வந்துட்டுருக்காரு. கிளம்பியாச்சு, சாப்பாடெலாம் கட்டியாச்சு. ஸோ டுடே யூ ஆர் வியரிங் லைக் பர்பிள் ட்ரெஸ், சுடிதார் மாதிரி கட்டுறீங்க. பர்பிள் இஸ் ஹிஸ் ஃபேவரட் கலர். ஸோ அவருக்கு ரொம்ப பர்பிள்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை போட்டதும் லைட்டாக மனசு அப்படியே இலகுது. பிகாஸ் பர்பிள் அவருக்கு பிடிக்கும். ஸோ தட் உங்கள் வீட்டில் ஆல்ரெடி அவர் நின்றுட்டு தான் இருக்கார். நீங்கள் லிட்டில் பிட் லேட்லாரா. அவர் எப்பயுமே ஒரு 5 minutes 10 minutes உங்கள் வீட்டில் வந்து நின்னே ஆகணும் அந்த மாதிரி. ஆனால் வீட்டுக்குள்ளெல்லாம் எப்போயாவது தான் வருவார், ரொம்ப ரேர். அந்த வண்டியை வச்சுட்டு அப்படியே நிற்பார், ஹாரன் அடிப்பார், வந்து தொலை அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவார். ஸோ அப்படி தான் இருந்துகிட்ருக்கும். இந்த இடம் ஹாரன் கிரன்லாம் எதுவும் கிடையாது, பிகாஸ் கோவத்தில் இருக்கார்ல அதனால. ஸோ நீங்கள் வந்து அங்கே ஒரு ஜந்து நிற்கிற மாதிரி நீங்கள் மூஞ்சியே காட்டிக்கல, கேஷுவலாக போகிறீங்க.
ஆமாம் போய்ட்டுறோம்ப்பா சரி பார்த்து போய்ட்டு வாம்மா அப்படிங்கிறாங்க. கேட்டை ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த பைக்கை க்ராஸ் பண்ணி போகிறீங்க. அங்கே ஒரு பைக் நிற்குது, அங்கே ஒரு மனுஷன் நம்மளுக்காக வெயிட் பண்ணுறான். நத்திங், ஜஸ்ட் இக்னோர் ஹிம், அந்த மாதிரி தான். ஸோ இப்படியே போயிட்டீங்க. இப்போ என்ன பண்ணுறாவ? என்ன இக்னோர் பண்ணிட்டு தானே போகிறாவ? அப்படியே கடன்னு வண்டியை தள்ளிட்டு குடுன்னு வராரு. உன்னதாண்டி நில்டி அப்படின்னு சொல்லிட்டு வண்டி அப்படியே க்ராஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஆனால் அடங்கலை. அப்படியே அதை அப்படியே ஓவர்டேக் பண்ணிட்டு திருப்பியும் போகிறீங்க. உனக்கு எவ்வளோ தைரியம்? நடந்து பேசு, நின்று பேசு, என்னால் தள்ளிட்டு வர முடியல, மூச்சு அடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பாவம் வண்டியை தள்ளிக்கிட்டே வந்துட்டுருக்காரு. வண்டி கொஞ்சம் வெயிட்டு போல். இங்கே ஒரு கட்டத்தில் மயிறு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படியே பிடிக்கிறாரு. என்ன அப்படிங்கிறீங்க? என்ன சீன் போடுறியா? வண்டியில் முதல்ல ஒழுங்காக ஏறு. நான் சீன் போடுறேன், நீ போடுறியா? ஹலோ, உங்கள் வண்டியில் தான் நான் வரணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது, சரியா? எனக்கு பஸ் இருக்குது, என்கிட்ட காசும் இருக்குது, நான் பஸ்ஸில் கிளம்பிக்கிறேன், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறீங்க. வையான், செம்ம டென்ஷன் ஆக்குறேன். எனக்கு காலையிலே ப்ரெஷர் ஏற்றாது. உனக்கு எவ்வளோ தைரியம்? காலையில் நான் குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பலானே, எதுக்கு நீ பார்க்கவே இல்லை? ஆன்லைனில் இருந்திருக்க, அப்போ இக்னோர் பண்ணுறியா? ஒழுங்கு மரியாதை சொல்லுடி அப்படிங்கிறாரு. உனக்கு தான் தெரியுதுல்ல, ஆமாம் இக்னோர் பண்ணுறேன்னு. அப்புறம் என்னத்துக்கு நிற்கிற? நான் உன்னை கூப்பிடவே இல்லையே. நீ கூப்பிட்டு தான் இத்தனை நாள் நான் வந்து நிற்கிறேனா? இத்தனை நாள் உன்னை பிக்கப் பண்ணிட்டு போகிறேனா? வையன், செம்ம டென்ஷன் ஆக்காத. ஒழுங்கு மரியாதை ஏறி உட்காரு. வெறிமயிறு ஏற்றிட்டு நிற்கிற. வேறு எதுவும் பேசலை. அப்படியே அந்த மனுஷனோட ஸ்கூட்டியில் பைக்கில் ஏறி உட்காந்துட்டீங்க. பா, அவர் அப்படியே வண்டி எடுக்கிறாரு. எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. அப்படியே என் பேக்கெட்டில் சாக்லேட் இருக்குது, எடுத்துக்க. நீங்கள் அப்படியே அவரோட பேக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு கிட்கேட் இருக்கும், உங்களுக்காகவே சம் ஸ்பேர் ஆஃப் கிட்கேட் வச்சுருப்பாரு. இட்ஸ் யுவர் ஃபேவரட். ஸோ அதனால் நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு சேவ் பண்ணிட்டே வரீங்க. கொஞ்சம் நேரம் ஆகுது. காலேஜ் போகிறீங்க. வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு நடந்து வராரு. நீங்கள் அப்படியே இந்தா அப்படிங்கிறீங்க. என்னது? அசைன்மெண்ட்டு உனக்கு எழுதிட்டேன். அப்படியா? சிரிக்காத, அசிங்கம் பிடிச்சோன்னே பூ அப்படிங்கிறீங்க. பரவாயில்ல, எதுலன்னு இருக்குது. அப்புறம் ஏன்டி இவ்வளோ சீன் போட்ட? நீ பண்ணுறேன்னா அப்புறம் எதுக்கடி இவ்வளோ பண்ணுற? எனக்கு புரியல. இதுக்கடி அப்போ சண்டை போடுற என்கிட்ட? முடியலடி என்னால் அப்படிங்கிறாரு. என்னாலையும் தான் ஒன்று வச்சுட்டு முடியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கல, என்னையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. எத்தனை நாள் நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் உனக்கு குரங்கு. புதுசாக இது எனக்குலாம். கொஞ்ச நாள் நீ அட்ஜஸ்ட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஒன்றோட சொல்லுவாவ என்ன புருஷன் பாவம். உனக்கு கல்யாணம் பண்ணும்போது நான் ஒன்றுமே கிஃப்டே கொடுக்க மாட்டேன். என்ன தெரியுமா சொல்லுவேன்? அப்படியே டக்குன்னு அவரோட காலில் விழுந்துட்டு, இவளை கல்யாணம் பண்ண போகிறா, நீ ஒரு தெய்வீகம்டா, நீ ஒரு கடவுளுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துருவேன். ஏன்னா எனக்கு தெரியும் உன்னை சமாளிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு. ஆமாம், அப்படியே நீ ரொம்ப நல்லவன் இல்லை, உன்னை சமாளிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. உன் பொண்டாட்டிக்கிட்ட நான் என்ன தெரியுமா சொல்வேன்? ஐயோ நீ என்ன பாவம் பண்ணியோ தெரியலம்மா, எதை பார்த்தா அவங்ககிட்ட விழுந்தேனே தெரிலப்பா, ஆனால் காலம் பூரா நீ கஷ்டப்படணும் இவனை கல்யாணம் பண்ணி, ஐயோ என்ன பாவம் பண்ணியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு அழுவேன். ஏன்னா எனக்கு ஒன்றை வந்து தெரியும். நான் சொல்லுவேன் அந்த பொண்ணுக்கிட்ட, உன் புருஷன் சும்மா லேசுப்பட்டவன் கிடையாது, என் மண்டையை அடித்து உடச்சிருக்கான், அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு என் முடியை நவுத்தி காட்டுவேன். நீ பண்ண அந்த தழும்பு வாழ்ல நான் மறக்க மாட்டேனே, உன் பொண்டாட்டிகிட்ட காட்டுவேன். அப்போவே நான் அப்படி பண்ணவன் பார்த்துருந்துக்கம்மா, சண்டையில் உன் கொடக்கல்ல போட்டு மண்டையை போட்டு உடச்சாலும் உடப்பான்னு நான் சொல்லுவேன். அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. எங்களுக்கு டிவோர்ஸ்னு ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்க, கண்டிப்பாக உன்னால் தாண்டி ஆகிருக்கும். பரவாயில்ல, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றினப்பா நல்லது எனக்கு தான் வந்து சேரும் அப்படிங்கிறீங்க, சிப்ப அப்படிங்கிறாரு. ஸோ அடுத்த செகண்டே 2 பேருமே தோளில் அப்படியே கையை போட்டுட்டு ஜஸ்ட் அப்படியே போகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்படி தான் அடிச்சுப்பீங்க, மாஞ்சிப்பீங்க. ஸோ இப்படி தான் உங்களோட டேஸ் டெய்லியுமே போயிட்டுருக்கும். 2 பேருமே பக்கத்தில் தான் இருப்பீங்க.
அங்கே வந்து நார்மலாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து கம்பைன் பண்ணி உட்காந்துக்கலாம் உங்கள் கிளாஸ்லலாம். ஸோ அதனால் நீங்கள் பிரிவு அப்படிங்கிறதுலாம் எதுவும் கிடையாது. அப்படி இருக்கவே இதெல்லாம் சப்மிட் பண்ணுங்கள் அசைன்மெண்ட்ஸ் அப்படிங்கும்போது அவருக்கும் உங்களுக்கும் எல்லாமே எழுதி அப்படியே நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ கிளாஸஸ் நடக்குது. அவர் ஆனால் கிளாஸ்லாம் கவனிக்க மாட்டார். தேயோங் இஸ் த ஸ்மார்ட்டஸ்ட் பாய். லைக் கவனிக்க மாட்டார், தூங்குவார், காதில் பென்சிலை விட்டு நோண்டுவார், அப்புறம் நகத்தில் உட்காந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருப்பார், தென் ஷூலேஸை கட்டிகிட்ருப்பார், தென் வேறு என்ன ஷர்ட்ஸை வந்து இது பண்ணுவார், தலையை வந்து ஒழுங்காக வாருவார். ஸோ இப்படி தான் இருந்துகிட்ருக்கோம். ஆனால் நீங்கள் கிளாஸ் அப்படியே இப்படி கவனித்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு 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 20-25 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தூக்கம் வந்துடும். பற்றியும் கவனிக்கவே மாட்டார். பட் ஹீ இஸ் அ ப்ரில்லியன்ட் பாய். நல்லா படிப்பார், எழுதிடுவார் நல்லா. நீங்கள் ஐயோ இந்த லைனுக்கு அப்புறம் ஏதோ ஒன்று வருமே. நீங்கள் மகப்பு, நீங்கள் வந்து இந்த கடம் சொல்லுவாங்களே, கடம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ மக்கப் பண்ணுற ஆள் நீங்கள். அவர் ஆனால் புரிஞ்சு படிக்கிற மனுஷன். அவர் சரதனி ரொம்பலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டார். லிட்ரலி 1 hour அவ்வளோதான். அந்த 1 hourல அவர் என்ன எழுதுகிறாரோ அதுதான். அதுக்கு மேலே அவருக்கு தெரிஞ்சாலும் எழுத மாட்டார். ஏன்னா அவருக்கு வந்து போர் அடிக்கும், எழுதி கடுப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 1 hourல அவர் எழுதுறது தான். தெரிஞ்சாலும் எழுதாமல் பேப்பரை கொடுத்துட்டு வந்துடுவார். ஆனால் அந்த 1 hourல எழுதுறதுலேயே பிள்ளை 85 above எடுக்கும். எல்லோரும் அவன் மேமே கேட்பாங்க, ஏன்டா இன்னும் கொஞ்சம் நேரம் எழுதுறான் மேம். என்னோட இதில் 1 hour தான் மேம், அதுக்கு மேலே எழுத முடியாது மேம், அவ்வளோதான் மேம் அப்படிம்பாரு. எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக எழுதுனாருன்னா ஃபுல் மார்க் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் அந்த மாதிரி பண்ண மாட்டார். நீங்கள் வந்து எப்படின்னா பொறுமையாக எழுதுவீங்க. லைக் வந்து உங்களுக்கு வந்து எழுதுகிற டைம் வந்து 2.5 hours சொன்னாங்கன்னா 2.5 என்ன 3 hours கொடுத்தாலும் நீங்கள் எழுதி முடிக்க மாட்டீங்க. பொறுமையாக எழுதுகிற ஆள். அதுவும் இல்லாமல் நீங்கள் என்ன தான் வதன்னு எழுதினாலும் தேவையோட மார்க்கு வந்து நீங்கள் 2 மார்க்கு இல்லை 1 மார்க்கு கம்மியாகவோ இல்லை ஒரு 2 மார்க்கு அதிகமாகவோ தான் நீங்கள் எடுப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப கோவம் என்ன தெரியுமா, அவன் 1 மணி நேரத்தில் எழுதிட்டு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் அனுப்ப மாட்டாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அது உட்காந்து தூங்க ஆரம்பிச்சிடுவார். அவன் தூங்குறான் உட்காந்து, இல்லைன்னா வெளியில் போயிடுறான், ஜாலியாக இருக்கான். அவன் எப்படி 80 மார்க் எடுக்கிறான். நான் மாங்குன்னு நெஞ்சிலி மார்லி தோல்லி உட்காந்து அடிச்சுட்டு எழுதிட்டு இருந்தா எனக்கு மட்டும் 80-85 தான் வந்துட்டுருக்கு. ஆனால் அவனோட தான் மார்க் நான் கம்மியாக தான் வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு எவ்வளோ கோவம் வருது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப கோவம் தான் வரும். எல்லாருக்கும் ஒரு கோவம் இருக்கிறது தானே, இயல்பு தானே அது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்படி இருந்துகிட்டு இருக்கும். இங்கே தேவங்க வந்து பார்த்திங்கன்னா தலை அதெல்லாம் இது பண்ணுவாங்க. நீங்கள் அப்படியே குறுன்னு அவரையே பார்க்குறீங்க. என்ன லுக்கு கவனி அப்படிங்கிறாரு. டேய் தேவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரையே பார்க்குறீங்க. என்ன அப்படிங்கிறாரு. அப்படியே திரும்ப அப்படிங்கிறீங்க. ஒரு பொண்ணு போகுது, அந்த பர்பிள் நல்லா இருக்குல்ல, பர்பிளா அப்படின்னு வாயப்படுறாரு. வாயமோடு கொசு போயிட போது அப்படி சொல்லி லொட்டுன்னு அடிக்கிறீங்க. ஏன்னா பர்பிள் கலர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பர்பிள் கலரில் ட்ரெஸ் போட்டாலே அந்த பொண்ணை வந்து பார்க்கலாமே அப்படி சொல்லிட்டு பார்க்குற கேஸ் அவர். ஸோ அந்த மாதிரி பர்பிளாக போட்டிருந்துச்சு அந்த பிள்ளை. நல்லா இருந்தாலாடி நிஜமா, நல்லா இருந்தாலாண்டா உன்னை பார்க்க சொன்னேன் அப்படிங்கிற. சரி இரு சார், எனக்கு அர்ஜென்ட்டாக முட்டிக்கிட்டு வருது சார், போய்ட்டு வர சார், பை சார் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னு ஒடியே போயிட்டாரு. டே போடாதடா, நெல்லுடா இது இம்பார்ட்டன்ட் கிளாஸ்டா அப்படிங்கிறாரு. பட் ஸ்டில் தேவங்க ஒடியே போயிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஜன்னல் கிட்ட நின்றுட்டு எங்கே பர்பிள் காணும் அப்படி சொல்லிட்டு ஹஸ்கிலே சொல்கிறாரு. பர்பிள் காணும் அப்படிங்கிறீங்க. இல்லடி அப்படிங்கிறாரு. தேடிப்பாரு, கிடச்சா உன் லக்கு அப்படிங்கிறீங்க. அவர் கடன்னு திருப்பி போய் தேடி பார்க்குறாரு. ஆனால் கிடைக்கவே இல்லை. ஏன்னா அப்படி ஒரு கலரே போகல, அந்த மாதிரி பர்பிள் ட்ரெஸ் போவே இல்லை. இது இம்பார்ட்டண்டான கிளாஸ்ன்னு அவங்களுக்கு தெரியும். இவன் கவனிக்க மாட்டான், கவனிக்காத மாதிரி இருந்தாலும் அவனை கவனித்து அதை எழுதணும்னு அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எப்படி அவனை வந்து மடக்கிறதுன்னு தெரியல. அதனால் இந்த கிளாஸை விட்டு வெளில தள்ளிட்டா அவன் படிக்க மாட்டான், வீட்டில் போய் எஃபர்ட் போட்டு படிக்க மாட்டான். ஸோ கிளாஸில் கேட்குறத வச்சு தானே எழுதுகிறாள். இப்போ வெளியில் போய் அலைஞ்சதுன்னா இந்த பற்றி அவருக்கு தெரியாது. அப்போது கம்மியான மார்க் எடுப்பான். அப்போ நம்ம தான் அதிகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணல், ஒரு திங்கிங். ஆக்சுவலாக அப்படி இருக்கக்கூடாது தான். ஃப்ரெண்ட்ஸ்னால் இவன் நல்லா தானே படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படணும். பட் எப்படி சொன்னால் கேர்ள்ஸுக்கு ஒரு ஸ்லைட்டாக ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கும். பையனை விட கொஞ்சம் நல்லா படிப்பு விஷயத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு கிளாஷ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. பட் அவனை பற்றி நல்ல விதமாக நினைக்கிற கேர்ள் தான் நீங்கள், ஓகேவா?
அந்த படிப்பு விஷயத்தில் லிட்டில் பிட் ஜலசி. ஓகே. அவர் அப்படியே தேடிக்கிட்டே இருக்கார். ஒரு வழியாக கிளாஸுமே முடிஞ்சிச்சு, பெல்லுமே அடிச்சிட்டாங்க. அவர் கடன்னு வந்துட்டு, மயிறு நிஜமாக அந்த மாதிரி பொண்ணு போச்சா? எல்லாமே ஆரஞ்சு கம்பைண்டாக தான் இருக்குது, பர்பிளில் வெறும் எந்த பொண்ணும் இல்லைடி. ஐயோ என்ன, நான் தாண்டா பர்பிள். இல்லைடா, அங்கே பாரு, ஜன்னலை பாரு. அவர் அப்படியே பார்க்குறாரு. ஜன்னலில் வந்து ஸ்லைட்டாக அவங்களோட உருவம் தெரியுது. நீங்களும் அவர் நிற்கிற மாதிரி தெரியுது. ட்ரெஸ் கலர் கூட தெரியுது. இதை பார்த்துட்டு நான் வேற ஒரு பொண்ணு நினச்சிக்கிட்ட போலடா. ஏன் உருவத்தை பார்த்து நானே யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். நான் தான் பர்பிள், நான் தான் அந்த பொண்ணு அப்படிங்கிறீங்க. வர்ற ஆத்துறதுக்கு அந்த மனுஷன் அப்படியே கையை அப்படியே மடக்கி லொட்டுன்னு ஒரு கொட்டு. ஆஹா அப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் தலையில் அப்படியே சொறிகிறீங்க. எரும மாடு ஏன்டி இப்படி என்ன அலைய வச்சா? ரொம்ப பொய் சொல்லாதடி. பொய் சொன்னால் பொம்பளை பிள்ளையும் பிறந்து தொலையும். சைத்தானே, பொய் சொல்லாத, வேணுங்கனே தானடி நீ இந்த மாதிரி பண்ண அப்படிங்கிறாரு. அதெல்லாம் இல்லை, வலிக்குதுடா அப்படிங்கிறீங்க. சரி அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே தேய்ச்சி விட்டுறாரு. அடிச்சல கிட்கேட் தான். காலையில் உனக்கு ஒன்று கொடுத்துட்டேன், எனக்கு இன்னும் 2 தான் இருக்குது. சாயங்காலத்துக்கு வேணும். ஏன் சாயங்காலத்துக்கு என்ன? சாயங்காலத்துக்கு வேணும் விடு அப்படிங்கிறாரு. எதுக்கு அந்த அடி போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே புருவத்தை தூக்கி கேட்குறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை அப்படியே நெரிச்சிக்கிட்டு அப்படியே கையை நெரிச்சிக்கிட்டு அப்படியே போகிறாரு. சோறு எடுத்துகிட்டு வந்தியா நாயே அப்படிங்கிறீங்க. எடுத்துகிட்டு வந்தேன். இன்றைக்கி எங்கள் அம்மா தோசை. ஐயேச்சி, தோசை எல்லாமே எடுத்துகிட்டு வருவோம். என்ன கருமத்துக்கடா எடுத்துகிட்டு வர? முதல்ல தூக்கி விட்டேரி. நீ என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்? நான் சிக்கன் ரைஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சேர்த்து தோசையை விட்டு எரிஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் விட்டு எரிஞ்சிட்டாரு. சிக்கன் ரைஸ் என்னடி ஒரு பொட்டெலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்? மிச்சத்துக்கு யார் உங்கள் அப்பாவை கொடுப்பாரு? செருப்பு பிஞ்சு படுறான் நாயே. எங்கள் அப்பா நான் இழுத்துட்டு இருந்தேன்னா என்ன உங்கள் அப்பா இழுக்கவா? அந்த மூக்காண்டி எடுக்கவா? எங்கள் அப்பாவை பார்த்து மூக்காண்டின்னா உங்கள் அப்பா பல்லாண்டிடி. வாய மூடுறா குரங்கே, நீ வாய மூடு அப்படிங்கிறீங்க. நீ பாடி குளிச்சி வந்துட்டா பெருசாக பேச அப்படியே நாட்டிக்கிட்டு அப்படிங்கிறாரு. உனக்கு சோறு கிடையாது, நீ என்னடி கொடுக்குறது அப்படி சொல்லிட்டு வெடுக்குன்னு பிடிக்கிட்டு அந்த மனுஷன் கூட்டுன்னு ஒடியே போயிட்டார். தீவுங்க நில்லு, தீவுங்க என்னை பசிக்குதுறாட்டு, என்னை கூட்டுறான்னு. அவர் வேற அவ்வளோ ஹைட்டாக வர இருப்பாரா? ஒரு 4-5 ஸ்டெப் எடுத்து வச்சா ஆளை காணும். நீங்கள் உட்காந்து தேடுறீங்க. தீவங்க எங்கடா இருக்கா? அந்த மனுஷன் சாப்பிட்டே முடிச்சுட்டாரு, எங்கேயோ போய் நின்றுட்டு. இந்தா டிஃபனு பிளேட் இந்தா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை குறுக்குன்னு பார்க்குறீங்க. அப்படியே வாயை டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டு, சனினே எல்லாத்தையும் சாப்பிட்டியா அப்படிங்கிறீங்க. சாப்பிட்டேனே, உப்பு மட்டும் லைட்டாக பத்தலை, அடுத்த தடவை ஆண்டியை உப்பு போட சொல்ல. நீங்கள் அப்படியே ஐம்பூனங்களையும் அடக்கிக்கிட்டு இவனை எப்படியாவது பழி வாங்கணுங்கிற மனசு தான், வெறி தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. என்ன யோசிக்கிற? வசிக்கிட்ட இப்போதேதா தோசையை வச்சுருந்துருக்கலாமோன்னு தூக்கி போட சொல்ல தூக்கி போட்டுட்டேன். என்ன பண்ணுறது வையன்? ஃப்ரெண்டோட வயிறு நம்ம தணிக்கணும்னா நம்ம சில நேரத்தில் பட்னியாக இருக்கிறதுக்கு இருந்துதான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதுவும் இல்லாமல் தப்பு உன்னோடது, நீ தான் சாப்பாடு 2 பேருக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கணும். தப்பு நீ பண்ணிவிட்டு அப்புறம் என்ன முறைச்சா என்ன பாஸ் அப்படிங்கிறாரு. நீங்கள் வேறு எதுவுமே லிட்ரலி எதுவுமே பேசலை. சாப்பிட்டல? கொடு. அதனால் அதை நம்ப முடியல. பிகாஸ் நீங்கள் இன்ன நேரம் ஒரு 10-15 அடி அடிச்சிருக்கணும், இல்லைனா ஏதாவது கயமையான்னு திட்டிருந்துருக்கணும், அப்படி இல்லைனா சாக்லேட் ஏதாவது கறந்துருக்கணும். பட் நத்திங், எதுவுமே பண்ணல. அவருக்கு அதே ஒரு மாதிரி லிட்டில் பெட் ஒரு மாதிரி ஏதோ பண்ணுவாளோ அப்படிங்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருந்துட்டுருக்கு. நீங்கள் அப்படியே டிஃபன் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு பெட்டி படுக்கலை எடுத்துகிட்டு கிளாஸுக்கு போயிட்டீங்க. அவருக்கு ரொம்ப ஆடாக இருக்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு முதல்ல ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல ரெஸ்ட் ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படிங்கிறாரு. ஸோ அவர் ரெஸ்ட் ரூம் போகிறது, ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம் போனதை பார்த்துட்டிங்க. குட்டுன்னு அடுத்த செகண்டே ஓடிடுறீங்க. ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம் போட்டு டேய் தேயாங்க அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. வெடுக்குன்னு அந்த மனுஷன் திரும்பியிருப்பாரு பாருங்கள். அங்கே வேறு 4-5 பசங்க பிசு வேறு அடிச்சிட்ருக்கானுங்க. ஸோ நீங்கள் பயமுத்துனதில் அப்படியே அந்த மனுஷன் அப்படியே திரும்பியிருப்பார் பாருங்க. அந்த பசங்க பக்கத்தில் அடிச்சிட்ருக்கானுங்களா பெருசு. அவனுங்களோட ஷர்ட்டு பேண்ட்லலாம் அப்படியே
யூரின் ஸ்ப்ளாஷ் ஆகிடும். இருமை அப்படி சொல்லி டக்குன்னு அந்த மனுஷன் க்ளோஸ் பண்ணிட்டாரு. நீங்கள் அப்படியே டக்குன்னு திரும்பிட்டீங்க. டேய் உன்னை வந்து அந்த பர்பிள் கலர் பார்த்துட்டேன்டா, நிஜமாக அந்த பொண்ணு பார்த்துட்டேன்டா, நிஜமாக பார்த்துட்டேன்டா, வந்துடுடா 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. இப்போ அங்கே உள்ள பசங்களாம் கண்ணா முன்னாடி திட்டுறானுங்க. ஏன்னா அவள் வந்ததுக்கான காரணம் தேயோங். அதுவும் இல்லாமல் தேயோங்கோட யூரின் வந்து அந்த பசங்க மேலெலாம் தெரிஞ்சிருச்சு. எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி ஐயோ அப்படின்னு டிஸ்கஸ்டிங்காக இருக்காது. லொட்டு லொட்டு லொட்டுனா அடிக்கிறானுங்க. நல்லா வாங்குறாரு. நல்லா உனக்கு வேணும், நல்லா வேணும், என் சோத்தை தின்னல உனக்கு வேணும்டா வேணும்டா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணுறீங்க. நீங்கள் அப்படியே அடி வாங்குறத பார்க்குறீங்க. நானும் வந்து அடிச்சுக்கிறேன் அடிச்சுட்டு குடு கொடுக்குறேன்னு நீங்கள் மென்ஸ் பாத்ரூம் போய்ட்டு அடிச்சுட்டு நீங்கள் லொட்டு லொட்டுன்னு அடிக்கிறீங்க. அப்படி வெடுக்குன்னு இப்படி நிமிந்து பார்க்குறாரு பாருங்க. ஐயோ பார்த்துட்டான் அடிச்சுட்டு நீங்கள் குடுக்குன்னு வெளில ஓடி இருப்பீங்க. டேய் பொண்ணு அடிக்கிறீங்க. ஓ ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணதில்லையா? புதுசாக பண்ணுறாங்க. இது பாரு இதெல்லாம் தீர்த்தம். ஆமாம் மாடெல்லாம் போனால் தீர்த்தம் நினச்சிக்கிறீங்க. நான் போனேன் என்னடா ரொம்ப பண்ணுறீங்க? பக்கடாங்க கடகன்னு பூ போட்டு அந்த மனுஷன் அப்படியே காண்டில் அப்படியே வர்றாரு. பர்பிள் ட்ரெஸ்ஸிங்க அப்படிங்கிறாரு. நான் தான் அது அப்படிங்கிறீங்களா? எடு விளக்க மாற்ற கட்டையை அடிச்சுட்டு அந்த மனுஷன் தரத்து நீங்கள் ஓடுறீங்க. அவர் வேறு செம்ம ஹைட்டு, நம்ம குள்ளச்சி. அவர் வந்து 5 ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்காது, நீங்கள் ஒரு 15 ஸ்டெப் எடுத்து வைக்க மாதிரி இருக்குது. அவ்வளோதான். ஒரு வெள்ளாசம் ஒரு முடியை பிடிச்சிட்டு எங்கே வர்ற அப்படிங்கிறாரு. முடிய விட்றா பொம்பளை பிள்ளைக்கு முடியில் கை வச்சுன்னா கெட்ட கோவம் வரும். முடியை விட்டுரு பாரு அதுதான் உனக்கு நல்லது சொல்லிட்டான் அம்மா அப்படிங்கிறீங்க. அப்படியே விட்டார். சிவ பொறுக்கி கம்னேட்டி அப்படின்னு ஓடுறீங்க. நில்லுடி அப்படிங்கிறாரு. ஆனால் நீங்கள் குடுன்னு ஓடிட்டீங்க. சனியே அப்பா என்ன அடிக்கிறா. நல்லா அடிச்சுவிட்டானுங்களோ வேறு அவனுங்களும். என்ன கோவத்தில் வந்தானுங்களோ தெரியல. என்ன அடிக்கிறானுங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்க அப்படியே மல்லாந்து படுத்து கிடக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக கிளாஸுக்கு பயந்துகிட்டே வரீங்க. பிகாஸ் நீங்கள் தேவங்களோட பக்கத்தில் தானே போய் உட்காரணும். அதனால் நீங்கள் பயத்தில் அப்படி என்ன பண்ணியிருப்பீங்கன்னா நீங்களும் தேவங்க எப்பயுமே லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்காந்துட்ருப்பீங்க. பட் நீங்கள் ஃபார் அ சேஞ்ச் தேவங்கிட்ட போகவே உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 3rd பெஞ்சில் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள்ஸ்ட்டு நீங்கள் பேசுவீங்க தான். பட் உங்களோட பெஸ்டி இஸ் தேவங்க. ஓகே அப்படியே நீங்கள் போய்ட்டு ஹாய் சுமித்ரா ஆமாம் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. தேவங்க அப்படியே கண் பார்வைகள் அனைத்தும் உங்களிடமே. ஆனால் நீங்களோ பயத்தில் அப்படியே உச்சக்கட்டத்தில் நின்றுட்டுருக்கீங்க. எப்படி இருந்தாலும் அம்மன் நீங்கள் தானே வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. டக்குன்னு ஸ்டாஃப் வேறு கொஞ்சம் தள்ளுடி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் அந்த 3rd பெஞ்சில் உட்காந்துட்டீங்க. அவர் அப்படியே குறுன்னு உங்களே பார்க்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படியே ஒரு லெட்ரு போகுது. ஒரு துண்டு சீட்டு மாதிரி எழுதி ஒய்யன் கடைசி பெஞ்ச் வரலன்னா இதுதான் உங்களோட கடைசி நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது 3rd பெஞ்ச் உள்ள அனைத்து கேர்ள்ஸுகளுக்கும் பொருந்தும் அப்படின்னு எழுதி வச்சு அந்த சீட் வந்து ட்ராவல் ஆகி இவர் தான் லாஸ்ட் பெஞ்சா. ஸோ அப்படியே அடுத்த பெஞ்சுக்கு போட சொல்லுங்கள். அடுத்த பெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3rd பெஞ்சுக்கு வந்து அந்த கேர்ள்ஸ்க்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க அந்த லெட்டரை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. என்னடி இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு பையனுக்கே அந்த லெட்டரை காட்டுறாங்க. இந்த பாரடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஒழுங்காக வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கை அப்படியே வா அப்படின்னு சொல்லிட்டு நீட்டுறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீயா வந்தானா சேதாரம் கம்மி, நானாக வந்தால் சேதாரம் அதிகம், எது வேணும் அப்படிங்கிறாரு. மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே குனிறீங்க. அடுத்ததே மெசேஜ் பாப்பப் ஆகுது. ஒழுங்காக வந்துரு இல்லைனா பெரிய பிரச்சனை உனக்கு அப்படிங்கிறாரு. சிப்படா அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிட்டீங்க. அப்படியே மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கிளாஸ் அப்படியே கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அவர் அப்படியே குறுக்குன்னு உங்களே பார்த்துட்ருக்காங்க. ஆனால் 3rd பெஞ்ச் கிளாஸில் அந்த 3rd பெஞ்சில் உள்ள பொண்ணுங்களாம் பையன் கடைசி பெஞ்சுக்கு போடி ப்ளீஸ் டி பயமாக இருக்குடி, தேவங்க வேறு ரொம்ப முறைச்சி பார்க்குறாரு, உன் மேலே உள்ள கோவத்தை இங்கே மேலே காமிச்சிட்டாருன்னா நாங்களாம் தாங்க முடியாதுடி, ப்ளீஸ் டி உனக்கு கையெடுத்து கும்பிடுறேன் ப்ளீஸ் பையன் போயிட அப்படிங்கிறாளுங்க. சரி போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக 3rd பெஞ்ச்லேருந்து அப்படியே நடந்து வந்து அப்படியே நிற்கிறீங்க. தள்ளி தொலை அப்படிங்கிறீங்க.
தள்ள முடியாது. ஏன்? உன்னால் நான் அவ்வளோ அடி வாங்கியிருக்கேன், அவ்வளோ மிதி வாங்கியிருக்கேன். அதுவும் இல்லாமல் காலையிலேருந்து என்கிட்ட பொய் சொல்லி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி வேதனைக்கு உள்ளாக்கியிருக்கேன். நான் மன உளைச்சலில் இருக்கேன். என்னை சமாதானப்படுத்துறதான் தான் படுத்து, அப்படி இல்லைனா இங்கே நெல் அப்படிங்கிறாரு. தேவங்க ரொம்ப பண்ணாத தேவம் அப்படிங்கிறீங்க. ஆனால் தேவங்க கேட்குற மாதிரி இல்லை. டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, தேவங்களோட தைஸ் இருக்குல்ல, பொத்துனே ஏறி உட்காந்துட்டீங்க. ஓகே, நீங்கள் வழி இல்லைன்னா என்ன, எனக்கு இதுவே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, எப்படி சொல்கிறதுனா, நம்ம காலை ஊனலனாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒரு கால் மேலே ஏறி உட்காந்துட்டு சம்பளம் கொட்டியே உட்கார ஆரம்பிச்சிட்டிங்க. எருமம் அடிச்சு தள்ளி தலை அப்படி சொல்லிட்டு அப்படியே தள்ளி பொத்துன்னு அந்த சைடில், எப்படி சொல்கிறதுனா, சீட் இருக்குல்ல, எம்டி சீட்டு, அந்த சைடில் தள்ளி விட்ருக்கார். அப்படிவா வலிக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அந்த சீட்டில் உட்காந்துட்டீங்க. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. உனக்கு வெக்கமா இல்லை, ஆம்பளை பையன் மேலே ஏறி உட்காரு ஏச்சி அப்படிங்கிறாரு. ஐயோ, யார் அந்த ஆம்பளை பையன்? ஏய், உனக்கு யாராவது தெரியுமாடா? அப்படி தெரிஞ்சால் சொல்கிறா, மேன்லியாக இருப்பானா, எப்படி இருப்பான் அப்படிங்கிறீங்க. அவருக்கு அப்படியே ரொம்ப கோவம் வருது. அப்படியே கை அப்படியே முறுக்கிட்டு அப்படியே தலையில் கொட்டுற மாதிரி இப்படி செய்க பண்ணுறாரு. அடிச்சுனாச்சுக்கோ, ஆன்ட்டிகிட்ட மாட்டி விட்டுருவேன், ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு தான் ஆன்ட்டி சப்போர்ட் பண்ணுவாங்க, சின்ன வயசுலேருந்து எனக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அடி வாங்கி ரொம்ப நாள் ஆகுதோ? அடி வாங்கணுமா என்ன? அடி வாங்கணுன்னா சொல்லு, வாங்க வச்சிட்றேன் இன்னைக்கு அப்படிங்கிறீங்க. அப்படியே அவர் உங்களை முறைச்சிட்டு, மூச்சை பற்றியா? ஆனால் நான் திரும்ப சொல்கிறேன்டி, உன்னை கல்யாணம் பண்ண போகிறேன், ரொம்ப பாவம் பண்ண வண்டி. ஐயோ ஐயோ, என்னையே இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறியே, பாவம் அப்படின்னு சொல்கிறாரு. என் புருஷனை நான் தங்க தாம்பாளத்தில் வச்சு ஏந்துவேன். ஒன்றை மாதிரியா? குரங்குடா நீனு. ஓம் பொண்டாட்டி தான் ரொம்ப கஷ்டம், பாவம். குரமுக்கு கையில் பூமாலை கிடச்ச மாதிரி உன் பொண்டாட்டி உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு ஓடியே போயிடுவா, உன் கூடலாம் வாழவே முடியாதுன்னு. நானும் அப்படி கிடையாது. என் புருஷனை தாங்குன்னு தாங்குவேன். என் புருஷனுக்கு காலையில் டீ போட்டு கொடுக்கறது, அவருக்கு சில நேரத்தில் கால் வலிச்சிருந்ததுன்னா கால் பிடிச்சு விட்டுறது, டிஃபன் எடுத்து வைக்கிறது, ஷர்ட்டுக்கு கோட் மாட்டி விடுறது, அதுக்கப்புறம் வேற என்ன, டை அட்ஜஸ்ட் பண்ணி விடுறது, சாப்பாடு கட்டி கொடுக்கறது, தென் வந்ததுக்கப்புறம் விசிட் பண்ணுறது, அவருக்கு திருப்பி நான் ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுக்கறது, நைட்டு அவருக்கு பார்த்துக்கிறது, எல்லாமே நான் பக்காவாக பண்ணுவேன்டா. நான் ஒரு அழகான ஹவுஸ் ஒய்ஃப் மெட்டீரியல் தெரியுமா? ஆனால் நீ அப்படி கிடையாது. எப்போ பார்த்தாலும் உருன்னு பொண்டாட்டியை ஒழுந்துட்டு. ஹே, யார்? என் பொண்டாட்டியெல்லாம் நான் தங்க தேரில் வச்சுருப்பேன்டி. யார் நீயா? ஒழுங்கா இத்தனை வருஷம் வச்சுருக்க ஃப்ரெண்டே ஒழுங்காக பார்க்க வக்கு கிடையாது. இவன் பொண்டாட்டியை தங்க தாம்பாளத்தில் வச்சு நிற்பியா? தங்க தாம்பாளத்தில் வச்சுக்க வேண்டாம், அவளுக்கு ஒரு கோல்டு செயின் வாங்கி தட்டுவியாடா உன் சொந்த காசில்? உன்னால் அதை முதல்ல பண்ண முடியுமா? நான் இப்போது நான் காலேஜில் இருக்கிறதால என் கையில் நான் இப்போ அப்பாவை டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நானாக வேலைக்கு போயிருந்தேன்னா என் பொண்டாட்டிக்கு என்ன செயின் என்ன, அவளுக்கு தங்கத்தில் ஒட்டியானவே போட வேண்டி நான். ஐயோ, அப்படியே இன்றைக்கே பேசலாம், ஆனால் நடைமுறையில் பண்ண முடியாதுப்பா. நீ என்ன அவளுக்கு ஒட்டியான பண்ண வேணாம், உன் சொந்த காசில் தாலி செயின் வாங்கி கொடுக்குற பார்க்கலாம். 5 பவுன் இப்போ தங்க விலை எப்படி ஏறிட்டுருக்கு தெரியுதுல்ல? எங்கே நீ வாங்கி காட்டு, நீ ஒரு ஆம்பளையாக இருந்தால் நீ வாங்கி காட்டுற, நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறீங்க. பாரி, என் பொண்டாட்டி தாலி செயின்னு ஒன்று போட்டால் அது ஏன் காசில் சம்பாதிச்சதா மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. தங்க செயின் வாங்கி கொடுத்தா மட்டும் பத்தாது, அவளை நல்லா பார்த்துக்கிற ஒரு புருஷனாக இருக்கணும். அதெல்லாம் உனக்கு சுட்டு போட்டாலும் வராதே. நீ எல்லாம் எதுக்கிட்ட முதல்ல கல்யாணம் பண்ணுற? அதெல்லாம் பண்ணாத. ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்கு எடுத்த பாதம் நம்மளுக்கு வேண்டாம். அமைதியாக நம்ம உண்டு, நம்ம குடும்பம் உண்டு, நம்ம ஒர்க்கும் உண்டுன்னு இரு, சரியா? அதுதான் உனக்கு நல்லது. உன்னாலலாம் ஒரு பொண்ணை நல்லபடியாக வச்சுக்க முடியாது தேவங்க. இது வேண்டாம், ஒன்றும் செட் ஆகாது. அதே மாதிரி தாண்டி உனக்கும் ஒரு பையனோட வாழ்க்கைக்கு எடுத்து நம்ம பாவம் வேணாம், சரியா? நீயும் கல்யாணம் பண்ணாத, நானும் கல்யாணம் பண்ணல, சந்தோஷமாக இதேமாரி ஒண்டி கட்டையாகவே நம்ம 2 பேர் இருந்துருவோம். எப்படி வசதி? சி, ஒன்றை மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன்ப்பா. நானே என் புருஷனை நல்லா வச்சுப்பேன், அதுமாரி நானும் ஒன்றை மாதிரி இருக்க மாட்டேன்டி. என் பொண்டாட்டியை நான் நல்லா தாங்குன்னு தாங்குவேன். அவளை வீக்கெண்ட் ஆனால் வெளில அழைச்சிட்டு போகிறது என்ன, நான் ஜாலியாக அவ கூட அவுட்டிங் போகிறது, டேட்டிங் போகிறது என்ன? யார்? நீனு உன் பொண்டாட்டி அழைச்சிட்டு போவேன்டி, நிஜமாக நான் போவேன், என் பொண்டாட்டியை நல்லா பார்த்துப்பேன்டி அப்படிங்கிறாரு. கல்யாணம்னு உனக்கு ஒன்று ஆகணும்ல, விசாரிக்க வருவாங்களே, நான் பொண்ணை காப்பாற்றி விடுவேன்டா, கவலையே படாத, சரியா?
ஆமாம் பெரிய காப்பாற்றிட்டாலும் அப்படிங்கிறாரு. சிவே அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. கல்யாணம் ஒன்று நடக்காது, அப்படியே நடந்தாலும் தப்பு தவறு நடந்தாலும் ஏதாவது பேசி குட்டையை கிளப்பி விட்டு உனக்கு கல்யாணம் நடக்காத மாதிரி பார்த்துருவேன். அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. கிராதகி, சி நீ எல்லாம் பொண்ணா? ஆமாண்டா, பொண்ணாக இருக்கிறதால தான் உங்கள் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் பொடலங்க பொண்ணு. என்றைக்காவது பொண்ணு மாதிரி நடந்திருக்கேன் நீ? எப்போ பார்த்தாலும் ராவடியாக அடாவடியாக தான் இருந்திருக்கேன். என்னைக்கிட்டே நீ பொண்ணாக இருந்திருக்க அப்படிங்கிறாரு. நீ முதல்ல உன் வாயை மூடிட்டு போ. நீங்கள் அப்படியே தேவங்க பார்க்குறீங்க என்ன அப்படிங்கிறாரு. ஆமாம் ட்ரிப்பு இருக்குது வரியா? என்ன ட்ரிப்பு? காலேஜில் தான் போகிறோமே, அந்த ட்ரிப்புக்கெலாம் மனசும் வருவானா? வரமாட்டேன். வரமாட்டேன். பாய்ஸ்லாம் சேர்ந்து எல்லாருமே ட்ரிப்பு போடுற மாதிரி இருக்கும். ஓ, அப்போது கேர்ள்ஸ் இல்லாமல் பாய்ஸ் மட்டும் தனியாக போகிறீங்க? ஆமாம். எந்த ஒரு காலேஜு வாரத்துக்கு அழைச்சிட்டு போனால் 4 நாளில் ட்ரிப்பு கொண்டு போய் அழைச்சிட்டு போய் விட்றானுங்க. அந்த ட்ரிப்புக்கு எதுக்கிட்டே நாங்கள் போனோம்? அப்படியே இப்போ சண்டே இவ்வளோ நேரம் போட்டாங்களே, அடுத்த நிமிஷமே சால்வாக பேசுவாங்க, நார்மலாக பேசுவாங்க. ஸோ சாரி அதெல்லாம் கேட்குறதே கிடையாது. நார்மலாக அப்படியே ஜோவியலாக பேசிடுவாங்க இவங்க. ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறாரு. 4 நாள் ட்ரிப்பு எதுக்கடி போகிறது? நாங்களாம் ஒரு வாரத்துக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கோம், ஆனால் பசங்க மட்டும் தான் போகிறோம். நான் வரக்கூடாதா? அப்படியே உங்களை பார்க்குறாரு. பிஹேவியரில் நீ ஒரு பையன்தான், பட் இருந்தாலும் நாட் அலவுட் அப்படிங்கிறாரு. நான் வரக்கூடாது? வரக்கூடாதுடி. அது எப்படி ஒன்று அழைச்சிட்டு போவாங்க? லூசாடி நீ. எனக்கு என்ன பண்ணவே தெரியாது. நானும் உங்கள் ட்ரிப்புக்கு வரேன். நான் 1 வாரம் ட்ரிப்பா? எனக்கு தெரியாது, அழைச்சிட்டு போ. எப்படி அழைச்சிட்டு போகிறது? ஃபுல்லாக பசங்கடி. நாங்கள்லாம் குடிச்சிட்டு கும்மாளமுமா இருப்போம். நீ 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 பொம்பளை பண்ண நீ என்ன பிடுங்க போகிற? அழைச்சிட்டு போக முடியாதா? ஒன்று என்ன அழைச்சிட்டு போ, அப்படி இல்லைனா நீயும் போவாத. எப்படி வசதி? ஏன் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து அப்படியே சண்டை போட்டுட்டு நிற்காதோ, எனக்கு கடுப்பாகுது. நான் சண்டை போடல, நான் நார்மலாக கேட்குறேன். இதுக்கு மேலே எனக்கு நார்மலாக பேச தெரியும்னு நீ நினைக்கிறியா? நான் என்ன கேட்டேன்? போகக்கூடாது நான் சொல்கிறேன். என்ன அழைச்சிட்டு போ, இல்லைனா நீயும் போக முடியாதுன்னு தான் சொல்கிறேன். பாரு, கேர்ள்ஸுக்கு கொஞ்சம் ப்ரைவசி வேணும், ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. ஒரே பாத்ரூமில் 3 பேர் ஒன்றா குளிப்போம். அது நிறையா இருக்குது. சரக்கடிப்பானுங்க, அது இதுன்னு மப்பில் உளர்வானுங்க, கண்டபடி படுத்துப்பானுங்கடி. அதெல்லாம் வேணாண்டி அப்படிங்கிறாரு. அப்போ நீயும் போகாத. சரி, பசங்க கிட்ட கேட்டுட்டு சொல்லி தொலைகிறேன். தனியாக இருந்துட முடியும் உன்னால்? நீ இருக்கல இதில். அப்போ இருக்க முடியும். உன்னை நான் ஏதாவது பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? மயிறு பண்ணுவேன். உனக்கு எதுவும் ஆகாத மாதிரி நடந்துக்க. உனக்கு தான் எதுவும் ஆகக்கூடாது, ஓகே? நீ எல்லாம் என்ன எதுவும் பண்ண முடியாது. ஆளு பாரு, பெருசாக பேச வந்துட்டான். ஆனால் உனக்கு நல்ல காமெடி ஸ்கில்ஸ் நல்லா இருக்குடா, நல்லா ட்ரை பண்ணு, நல்லா இருக்கு, ஓகே அப்படிங்கிறீங்க. அவர் அப்படியே குறின்னு அவங்கள மறைச்சிக்கிட்டே அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஸோ ஃபைனலாக நீங்கள் வாய மூடிட்டீங்க. பசங்களுக்குன்னு தனியாக குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் அப்படியே பேசுகிறானுங்க. டேய் ஒய்யன் வராடா அப்படிங்கிறானுங்க. பசங்க எல்லாமே டக்குன்னு கான்ஃபரன்ஸில் போட்டுட்டு என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிறாருங்க. டேய் இல்லைனா நான் வர முடியாதுடா, என்னடா பண்ணுறது? ஒத்த காலில் நிற்கிறாடா, என்னால் சமாளிக்க முடியலடா. இல்லைனா நீங்கள் யாராவது பேசுகிறீங்களாடா? ஒன்னாலே முடியலன்னா நாங்கள் எப்படிடா ஒய்யன்ட்டு பேசுகிறது? எனக்கு தெரியாதுடா, இப்படியாவது பேசி அவளை வேணான்னு சொல்லுங்கடா. சரி, நாளைக்கு காலேஜில் பார்த்துக்கலாம், சரியா? சரி அப்படிங்கிறாரு. ஸோ காலேஜுக்கும் வந்தாச்சு. எல்லா பசங்களும் பேசுகிறானுங்க. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போட்டு நடுவில் அவங்கள வச்சுட்டு, இல்லை வையன் ரொம்ப டீசெண்டாக சொல்கிறாங்க. பசங்க நாங்கள் சரக்கடிப்போம், அது இதுன்னு இருக்கும், டான்ஸ் எல்லாம் ஆடுவானுங்க, அது ஒரு மாதிரி இருக்கும் ஐயன், அதெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கிறானுங்க. அப்படின்னு மண்டையாட்டுறாரு தேவங்க.
நானும் இது வரைக்கும் பசங்களோட அவுட்டிங் போனதே கிடையாது. அப்படியே எல்லாருமே குறுக்குன்னு தேவங்க பார்க்குறாங்க. அவன் பையன் கிடையாது அப்படின்னு எல்லாருமே டோட்டலாக தேவங்க. ஒழுங்காக அட்ரெஸ் பண்ணுறீங்க மயிறு அப்படிங்கிறாரு. ஐயோ, நான் அந்த மாதிரி நான் சொல்லலை. ஆக்சுவலாக தேவங்க வந்து எனக்கு அந்த மாதிரி வியர்டாக தெரிஞ்சதில்லை. பசங்களாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு நான் தூரத்துலேருந்து பார்த்துக்கிறேன். நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் கைஸ். ஐ ஸ்வேர். ஓகே ப்ளீஸ், நான் எதுவுமே கண்டுக்க மாட்டேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து என்னை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்துலேயுமே மூக்கவும் நுழைக்க மாட்டேன். ஓகே ப்ளீஸ் கைஸ். நான் உங்கள் கிளாஸ்மேட் தானே, எனக்காக இது கூட செய்ய மாட்டிங்களா அப்படிங்கிறீங்க. எல்லாம் என்னென்னமோ பேசி பார்க்குறாங்க. எல்லாரையும் ஆஃப் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் பேசுகிறீங்க. ஸோ அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, உங்களை அழைச்சிட்டு போகிறது தான். ஸோ நீங்கள் எங்கள் அம்மா கிட்டே பேசு. என்ன சமாதானப்படுத்தி கிளாஸே சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு வர தெரியுதுல்ல. நான்லாம் பேச மாட்டேன், கழுதனையே பேசல அப்படிங்கிறாரு. பேச முடியுமா முடியாதா? 5 நிமிஷத்தில் வரேன். ஸோ வந்துட்டார். ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்பயுமே கடைன்னு கிச்சனில் போயிட்டு அங்கே ஒரு ஸ்லாப் இருக்கும், அந்த ஸ்லாப்பில் தான் உட்காருவார். என்னடா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு தட்டை கொடுத்துட்டு தோசை கொடுத்துட்டு அப்படியே கொடுக்குறாங்க. அவர் அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்றாரு. ஆன்ட்டி பசங்க எல்லாருமே டூர் போகிறோம். அப்படியா, போயிட்டு வா, எங்கே போகிறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் கொஞ்சம் சொல்கிறாரு, மாதிரி இந்த இடத்துக்குலாம் போகிறோம் அப்படிங்கிறாங்க. சூப்பர்டா, எத்தனை நாள் ட்ரிப்பு? 1 வீக் ஆன்ட்டி அப்படிங்கிறாரு. என்னைக்கு டேட்டு? இந்த நாள்லேருந்து இந்த நாள் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவங்க கான்வர்சேஷனை ஓரத்தில் வந்து கேட்டுட்ருக்கீங்க. சூப்பர், பார்த்து போயிட்டு வாடா சரியா. அப்புறம் மறக்காமல் ஆன்ட்டி அங்கிளுக்கெலாம், அதுவும் இல்லைனா எங்களை மறந்தாலும் பரவாயில்ல, ஒய்யனை மறக்காத, இல்லைன்னா அது கண்ணாமண்ணான்னு திட்டி ஒன்று உயிரே வாங்கிடும். செஞ்சு அவளுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துடு சரியா. அப்படியே எங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாடா நல்லா இருந்ததுண்ணா. என்னடா தோசையில் காரம் ஏதாவது இருக்கா, இல்லை சட்னி நல்லா இல்லையா என்ன? அது நல்லா தான் இருக்குது. பையனை நான் இது வரைக்கும் பிரிஞ்சுலாம் இருந்ததில்லை, அதாண்ணா அப்படிங்கிறாங்க. ட்ரிப்புக்கு அவளையும் அழைச்சிட்டு போகலாமேன்னு நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. பசங்க ட்ரிப்பா என்ன? எத்தனை பசங்க? டோட்டலாக 20-23 பசங்க வரானுங்க. ஆனால் ட்ரிப் அப்போ எப்படி இருந்தாலும் ஒரு 4-5 டிக்கெட் அவுட் ஆகிடும். டோட்டலாக ஒரு 20 டிக்கெட்னு வச்சுக்கோங்களேன் அப்படிங்கிறாரு. சரி வரட்டும். அப்படியே ஒரு ஷாக்கு. ஆண்டி நிஜமாக தான் சொல்கிறீங்களா? ட்ரிப்பில் நீயும் இருக்குல்ல? ஆமாம் ஆண்டி. அப்போ என்ன பார்த்து அழைச்சிட்டு போ. எஸ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கதவை கிட்ட நின்று அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஆட்டிகிட்டு இருக்கீங்க. அப்படி சொல்லி இங்கே தேவ் டக்குனு எழுந்திரிச்சு நிற்கிறாரு. என்னடா என்ன அப்படிங்கிறாங்க. ஆண்டி ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு கல் ஆஃப் பண்ணிட்டார். ஏன்டா அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் பையனை ட்ரிப்புக்கு அழைச்சிட்டு போட்டுமா? பார்த்து பத்திரமா அழைச்சிட்டு போ, அவ்வளோதான் ஆண்டி. ஆனால் ஃபுல்லாக பசங்க. எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல, ஒய்யனை ஒன்றை நம்பி நான் அழைச்சிட்டு போகலாம், விடலாம். ஓகே நீ பார்த்துப்படா ஒய்யனை, எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது. இத்தனை வருஷம் ஒய்யனை சஃபர் பண்ணிக்கிட்டு இத்தனை வருஷம் நான் ஒய்யன் கூட இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம்டா. நான் உன்னை முழுசாக நம்புகிறேன். அவள் உன் கூட இருக்கும்போது சேஃபாக இருப்பா, பத்திரமா இருப்பா, அதில் நான் 100% நான் நம்புகிறேன். ஓகே ஸோ சொல்ல போயிடுவாங்க. அப்புறம் அமௌண்ட் இருக்குல்ல, எவ்வளோ ஆகுது? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி. சும்மா சொல்லு, ஓவராக பண்ணாத. இல்லை ஆண்டி பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். ஆமாம் இவன் பெரியவன், உங்கள் அம்மா அப்பாக்கே தெரியாமல் தானே போகிற? இல்லை சொல்லிட்டு தான் போகிறேன். எப்படா இவ்வளோ நல்லவன் நான்? பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிபேயில் வந்து சம்திங் ஒரு 10K அனுப்பியிருப்பாங்க. கேஷ் பார்த்து வச்சுக்கோ, அதுலேயும் கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோ சரியா? சரி ஆண்டி. தோசை ஆறுது சாப்பிட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஆன் பண்ணி தோசை ஊற்றுறாங்க.
அவர் அப்படியே ஸ்டன்னாக எப்படி நிற்கிறாங்க. பிகாஸ் எவ்வளோ ட்ரஸ்ட் இல்லை. லைக் எல்லாருமே பாய்ஸ், நீங்கள் ஒரு கேர்ள் மட்டும்தான். தேவங்க மட்டும் நம்பி ஒரு பேரண்ட்ஸ் விடுறாங்கன்னா அது பெரிய விஷயம் இல்லையா? அவருக்கு அவங்க அம்மாவோட ட்ரஸ்ட் அப்படியே கண்ணுக்கு மேலே அப்படியே உயர்ந்து நிற்கிற மாதிரி இருக்குது. அப்படியே ஷாக்கிங்கில் அந்த மனுஷன் ஒரு வேலையை சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அவளை என்னென்ன எதுன்னு போய் பார்த்துருந்தேன். சரி போடா, இன்னும்மா பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஷாக்கிங்கில் கேட்குறாங்க. இல்லை போய் பார்க்கணும் ஆண்டி. இங்கே நீங்கள் அப்படியே கதவை டமிழ்னு சத்திட்டு ஓகே சொல்லிட்டாங்களா அம்மா அடுத்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறாரு. நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டு தாண்டா இருக்கேன் பாரு அப்படி சொல்லி நீங்கள் சூட் கேஸை காட்டுறீங்க. கருமாண்டா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. டேய் எப்படா எங்கள் அம்மா அதுக்கிட்டே ஒத்துக்குச்சு அப்படிங்கிறீங்க. என்ன தெய்வங்க ஒன்று கேட்டு அது நடக்காமல் இருந்துருமா இந்த வீட்டில் அப்படிங்கிறாரு. ரொம்ப பிக் பண்ணாத. இந்த வீட்டில் நீனா, அந்த வீட்டில் நான்டா. யாருக்கிட்ட அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி அடங்கு. நீ ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிட்டியா? அந்த ஹெல்ப் பண்ண அப்படிங்கிறாரு. எல்லாத்துக்கும் நான் தான் பிடுங்கணுமா? மயிறு ஒரு காலத்தில் உனக்கு கல்யாணம் ஆகுன்னா அப்படியே பேசிகிட்டு இருக்கா. அப்படியே எனக்கு கல்யாணம் ஆனாலும் என் பொண்டாடியே என் ட்ரெஸ் எடுத்து வைப்பா போதுமா? அப்போ உன் பொண்டாடிட்டே கேளியே ஏன்ட்டு கேட்குற? அது வரைக்கும் நீ பண்ண ப்ளீஸ். அடங்க மாட்டல. சிரிக்காத வாயை பல்ல பாரு குரங்கு அப்படிங்கிறீங்க. அரச சிரிச்சுக்கிறாரு. ஸோ ஃபைனலி உங்களோட ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. என்ன நாள்டா சொன்ன? ஏன் நீ சொல்லு. 12 to 19 ஏன் அப்படிங்கிறாரு. அப்போ என் சைக்கிளாடா எனக்கு டேட் வரும்ல அப்போது. ஏச்சி மயிறு இப்போ தானே குளிச்சு முடிச்ச, உன் மறந்துருச்சா? அப்போ என்னோடய பீரியட் வராதா? உன் சைக்கிள் எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு இப்போ வராது, கவலைப்படாத. இல்லைனா நான் முதல்ல இதுக்கு ஒத்துந்திருக்கவே மாட்டேன். அது ஒரு ரீசனாக சொல்லி நான் வேணாம்னு சொல்லியிருக்க மாட்டேன். வேண்டாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. சில நேரத்தில் நீ பெரிய டார்ச்சலாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தில் நீ கொஞ்சம் நல்லா வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தோல் அப்படியே அடிக்கிறீங்க. தேவங்க அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தொலை சரியா பாய் அப்படிங்கிறாரு. கொஞ்ச நேரம் உட்காரு பேசிட்டு போ சரி அப்படி சொல்லிட்டு டபக்குன்னு அவங்க பெட்டில் படுக்கிறாரு. அப்படி படுக்காத நார்மலாக சொல்லியிருக்கணும் அறிவில்லை அப்படி சொல்லிட்டு லொட்டுன்னு கால் அடிக்கிறீங்க. என்னடி இப்படி தான் படுத்தா எனக்கு தூக்கம் வரும், நீ எதுக்கு தூங்குற? சும்மா ஒழுங்காக படு, ஸ்ப்ரிங்கு ஒன்றாலே புட்டுக்கிட்டு போயிடும் போல். எனக்கு தெரியும்டி நீ இது எதுக்கு சேவ் பண்ணுறேன்னு. என்ன வாயப்பட நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நடிக்காத, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா மானங்கெட்டவளே அப்படிங்கிறாரு. என்ன நீ பண்ணாதது மட்டுமா? நீ தான் வாரத்துக்கு 4 தடவை பண்ணுவீல்லடா, நீ எல்லாம் வாயை திறக்கிறதுக்கெலாம் அறுக்கத மயிரே கிடையாது சிப்ப அப்படிங்கிறீங்க. ஆம்பளை பிள்ளைங்க நாங்களாம் அப்படி தாண்டி இருப்போம், நீ 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 அப்படிங்கிறாரு. ஏன்னா நீ அப்படிங்கிறீங்க. இந்த இது ஸ்ப்ரிங் எதுக்கு கேட்டால், இந்த ஸ்ப்ரிங் பெட் எதுக்கு கேட்டால், ஹஸ்பண்டுக்கும் நீயும் அதனால தானே அது கொஞ்சம் வசதியாக இருக்குங்கிறதுக்காக தானே இந்த பெட்டை ப்ரிஃபர் பண்ணுற அப்படிங்கிறாரு. நீங்கள் தெரியுதுல்ல அப்புறம் எதுக்கு படுக்கிற, மூடிக்கிட்டு சோஃபாவில் படுப்போம் அப்படிங்கிறீங்க. நான் அதில் தான் படுப்பேன், என்ன பண்ணுவேன் அடிச்சுட்டு வேணுங்கன்னே குதிக்கிறாரு. மயிறு இறங்கு மயிறு இறங்கி தலை அடங்குறீங்க. நல்லா இருக்குடி குதிக்குதுடி நல்லா இருக்குடி அப்படிங்கிறாரு. செருப்பு பிஞ்சு போயிடும், உள்ளிங்க மரியாதை இருந்துக்க அப்படின்னு சொல்லி திட்டுறீங்க, அடிக்கிறீங்க, அழுத்தலாம் வாங்குறீங்க. ஸோ ஒரு வழியாக அப்படியே அந்த நாள் பார்த்திங்கன்னா முடிஞ்சு போயிருந்திருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு உங்களோட வீட்டுக்கு போயிட்டு அந்த மனுஷனுக்கு எடுத்து வைக்கிறீங்க. என்னடா அந்த ஜட்டி எப்படா வாங்கினேன், இங்கிட்ட சொல்லவே இல்லை, இந்த கலர் வந்துட்டு இல்லையே அப்படி சொல்லிட்டு அந்த ஒயிட் கலர் ஜட்டியை பார்த்துட்டு சொல்லிட்டுருக்கீங்க. அது அன்றைக்கி போகும்போது வாங்கணும்ல, இன்னைக்கு அன்றைக்கி நான் வாங்கி கொடுத்தது பிளாக்கு, இப்போ இதில் என்ன ஒயிட் உட்காந்து கிடக்கு? என்கிட்ட எனக்கு தெரியாமல் வாங்கினியா அப்படியே நீங்கள் முறைக்கிறீங்க. உனக்கு தெரியாமல் நான் அப்படியே வாங்கிட்டாலும் அப்படியே உனக்கு தெரியாது பாரு மோப்பு முடிச்சு நிற்கிற. இல்லடி நீ உனக்கு ஞாபகம் இல்லையே, ஒயிட் அண்ட் பிளாக் தானே சேர்ந்து தானே வாங்கணும், எனக்கு ஒன்று ஒயிட் ஞாபகம் இல்லையே. நிஜமா வாங்கினேடி, நீ தாண்டி வாங்கின. நான் தான் வாங்கினேண்ணா? நான் பொய் சொல்கிறேண்ணா? நீ பொய் சொல்லுவ, பொய்யில் தான் வளர்ந்த வையன். நான் பொய் சொல்ல வையன், நிஜமாக நீ தாண்டி வாங்கின. புதுசுடி அது, இப்போ தான் வெளியில் போகிறோமே, ட்ரிப்பு போகிறோமேன்னு எடுத்து வச்சேன் பாக்ஸ்லேருந்து வெளில. ஆஹா ஆமாம், ட்ரிப்பு
உனக்கு எதுக்குடா புதுசெல்லாம் எடுக்கிற அப்படிங்கிறீங்க. நம்ம எப்படி வேணால் இங்கே அப்படி இருந்துக்கலாம், பசங்க மத்தியில் கொஞ்சம் இருக்கும்போது கொஞ்சம் டீசெண்டாக என்கிட்ட பார்க்காத டீசெண்டாக அவனுங்கிட்ட பார்க்க போகிற கரும்பு முடிச்சோடனே அப்படிங்கிறீங்க. இங்கே தேவங்க சிரிச்சுக்கிறாரு. ஸோ ஃபைனலி அவருக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு டேய் அப்படிங்கிறீங்க. என்ன? எனக்கு எனக்கு வந்து ரேசர் வாங்கணும்டா அப்படிங்கிறீங்க. செவ்வாய் கிளம்பு, சரி வா அப்படிங்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வாங்குறீங்க. இந்த ஒரு கடி உன் சைஸு அப்படிங்கிறாரு. அவர் அதெல்லாம் அந்த கூச்சப்படவே இல்லை. சின்ன வயசுலேருந்து நீங்கள் எங்கே போனாலும் கூட வருவார், வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அது லேடிஸ் தானே இருப்பாங்க, அப்படிலாம் எதுவுமே அந்த 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 அன்கம்ஃபர்டபுளே கிடையாது. லைக் அவர் எல்லாத்தையுமே கேஷுவலாக அதெல்லாம் பண்ணுவார். இந்த கலர் நல்லா இருக்குடி, இந்த கலர் வந்துட்டு இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரவாரத்தோடு வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக லவ்வர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே அங்கே வந்து அந்த ஸ்டாஃபில் ஒரு பொண்ணு வந்து நீங்கள் நல்லா செம்ம பேராக இருக்கீங்க, நான் நிறையா கப்பிள்ஸ் வந்து இங்கே வந்து காஸ்டியூம்லாம் அதாவது ப்ரேசர்ஸ் இன்னர்ஸ்லாம் வாங்குறதெல்லாம் பார்த்துருக்கேன், பட் யாரும் இந்த மாதிரிலாம் பண்ணி பார்த்ததே இல்லை, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட் கப்பலாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் கப்புல்லாம் கிடையாது, இவன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரோட தோளில் கைய வைக்கிறீங்க. ஃப்ரெண்டா அப்படிங்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து கிண்டர் கார்டன்லேருந்து நானும் அவனும் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிறீங்க. ஓ, ஃப்ரெண்ட்ஸில் இப்படி கூட இருப்பாங்களா? இப்படியும் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு சரிடா எனக்கு வாங்கியாச்சு, உனக்கு எதாவது வேணுமா? எனக்கு அது இப்போ தானே வாங்கினது இருக்குது. கலரில் இருக்குது வாங்கலாமா அப்படிங்கிறீங்க. எனக்கா இன்னரா? வேணாடி வாடி, எப்படி இருந்தாலும் அதுவும் என் தலையில் தான் தேப்பேன். எங்கள் அம்மா தான் உனக்கு காசு போட்டு விட்டாங்களா? எவ்வளோ போட்டாங்க? அது எதுக்கு உனக்கு? சொல்டா, எங்கள் அம்மா உனக்கு தானே போட்டு விட்டேன். அதான் சொல்கிறேன், உங்கள் அம்மா எனக்கு தான் போட்டு விட்டாங்க, உனக்குள்ள இல்லைல்ல, நான் சொல்ல முடியாதரே. சொல்ல மாட்டேன், அப்போ நான் வா ஜட்டி எடுக்கலாம், வந்து தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்திருப்பார். ஸோ அவருக்கு கலர் கலர் ஜட்டிலாம் வாங்கி கொடுக்குறீங்க. பே பண்ணு. உங்கள் அம்மா இந்த சைடு கொடுத்தா இந்த சைடில் நீ வாங்கிக்கிற. ஹலோ, உங்களுக்கும் சேர்த்து வாங்கி தரேன் ப்ரோ அப்படிங்கிறீங்க. ப்ரோவா கருமம், நல்லாவே இல்லை கேட்க அப்படிங்கிறாரு. ஐயா, எனக்கும் கூப்பிட நல்லாவே இல்லை குறைங்க, தெரியாமல் வாய் ஃப்ளூவில் அப்படியே வந்துடுச்சு அப்படிங்கிறீங்க. ஸோ இங்கே அதையும் உங்களை அப்படியே வெளியில் அழைச்சிட்டு போயிட்டு ஐஸ்கிரீம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஜாலியாக அப்படியே கிட்கேட் சாப்பிட்டுட்டு அப்படியே வரீங்க. இப்போது ஃபைனலி ட்ரிப்புக்கு போகிற நேரம் ஆகிடுச்சு. ட்ரிப்பெல்லாம் போயாச்சு. ட்ரிப்பில் அவ்வளோ ஜாலியாக லைக் பசங்களோட பசங்களாம் மிங்கிள் ஆகுறீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. பசங்கள்லாம் இந்த ஐட்டம் சாப்புக்கெல்லாம் டான்ஸ் ஆடுவானுங்க, அதோட சேர்ந்து நீங்களும் டான்ஸ் ஆடுறீங்க. பொம்பளை பிள்ளை மாதிரி ரெடி, அடக்கொடக்கமாக இருடி அப்படி இப்படின்னு அவர் நிறையா சொன்னாலும் கூட கேட்குற ஆள் மாதிரி நீங்கள் இல்லை. இப்போது பொம்பளை பிள்ளை மாதிரி அட்டக்கொடக்கமாவது இரண்டி. யோ வியன் பாரு, ஐயோ வாய மூடு வியன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஜஸ்ட் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஏச்சி சும்மா கடை ஓவராக பண்ணிகிட்ருக்க, என்னமோ ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுறியா? வரா பண்ணாத. ஹலோ, உங்கள் அம்மா என்ன நம்பி விட்டுருக்காங்க, என்ன எப்படி அப்படியே அம்போன்னு விட சொல்கிறியா? இல்லைனா நாளை பின்னா யார் திட்டு வாங்குறது? சின்ன வயசில் என்னை திட்டினதே இன்னும் கண்ணுக்குள்ளே நிற்குது, என்னாலலாம் அடுத்த தட்டுலாம் வாங்க முடியாதுப்பா, தயவு செஞ்சு அமைதியாக உட்காந்துட சொல்லிட்டேன் அம்மா அப்படிங்கிறாரு. தேவாங் ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுடா, என்ஜாய் பண்ணுறதுக்கு நானும் ட்ரிப்புக்கு வந்திருக்கேன், அவனும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கானுங்க, உனக்கு என்ன கேடு, கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எங்கள் தேவன் அப்படியே உங்களே பார்க்குறாரு. அதாவது சீட்லேயே உட்காந்துட்டாரு. அவர் என்ஜாய் பண்ணுற மூட்லேயே இல்லை. லைக் ஹீ இஸ் ப்ரொடெக்டிங் யூ. கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இருக்கானுங்க பசங்க, நீங்கள் ஒரே பொம்பளை பிள்ளை, யாருமே தப்பான கண்ணத்தில் உங்களை பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காகவே ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்காரு. பட் ஸ்டில் நீங்கள் அடங்குற பொண்ணு மாதிரியும் இல்லை. நீங்கள் நல்லா ஜாலியாக அப்படியே டான்ஸ் ஆடிருக்கீங்க. தள்ளுடா நான் ஆடுறேன்டா இப்போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இறங்கி குத்திட்டு இருக்கீங்க. தலையில் கை வச்சுட்டு அப்படியே உங்களை முறைச்சி பார்த்துட்டு இருந்தாலும் கூட சைடில் சிரிப்பும் வருது. எப்படி ஆடுறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அப்படியே கேஷுவல் ஆகிட்டார். என்ன சும்மா உருன்னு வந்திருக்கப்பா, டான்ஸ் ஆடலாமான்னு சொல்லிட்டு தேவங்கூட ஹேண்டியை பிடிச்சி இழுத்து அந்த பஸ்ஸிலே நல்லா குத்தாட்டை போட்டு ஆடி செம்மையாக ஆடி எடுத்துட்டிங்க. ஸோ ஒரு வழியாக போயாச்சு, நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடியாச்சு. தென் அந்த இடத்துக்கு போயிட்டு நிறையா நல்லா அப்படியே ஜாலியாக வந்து நீங்கள் விசிட் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் டைம் ஃபுல்லாக அவங்ககிட்ட மட்டும் ஸ்பெண்ட் பண்ணல. பசங்க வந்து ஒரே கேர்ள் வந்ததுன்னா எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவானுங்க, நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுவானுங்களே. நம்மளை நம்பி ஒரு பொண்ணு தனியாக வந்திருக்கானா அது எவ்வளோ
ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா வந்திருப்பா. ஸோ அதனாலேயே எல்லாருமே அவ்வளோ ப்ரொடெக்டிவாக இருக்கானுங்க உங்களுக்கு. சில கேஸ்லாம் திருத்தவே முடியாது, ஏன்னா அதுங்க வந்து சரக்கு போதை அந்த மாதிரி பின்னாடி இருக்குங்க. ஆனாலும் ஒரு செட் ஆஃப் ஒரு 7-6 மெம்பர்ஸ் வந்து உங்கள் கூடயே இருக்காங்க, செக்யூர்டாக இருக்காங்க. ஸோ நீங்கள் ஆனால் அப்படியே எப்படி சொல்கிறதுனா லைக் நல்லா ஜாலியாக ஃப்ரீ பேர்ட் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. குடுகுடுன்னு போகிறீங்க, குடுகுடுன்னு வரீங்க. இவங்கள ஒழுங்காக என்ஜாயே பண்ண முடியல ஆக்சுவலாக அந்த ட்ரிப்பையே. பயத்திலே இருக்காரு, ஏதாவது ஆகிடுமோ, அவ்வளோ பார்த்து வச்சுக்கணும், ஏதாவது அடிபட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக அப்படியே ரைடெல்லாம் நல்லா போகிறீங்க, நிறைய இடம் சுற்றி பார்க்குறீங்க, செம்ம டயர்டு, நைட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ரூம் எடுக்கணும், ரூமில் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கவே ரூம் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா 7 ரூம்ஸ் கிட்டே போட்டிருக்கானுங்க போல். எல்லாருமே 7 இல்லைனா 5 அந்த மாதிரி மெம்பர்ஸ்லாம் ஸ்ப்ளிட்டாக இருக்கிற மாதிரி. அப்படியே டக்குன்னு டே மச்சான் வையன் மட்டும் இருக்காடா, என்னடா பண்ணுறது, அவளுக்குன்னு தனி ரூம் போட்டுடலாமா அப்படிங்கிறானுங்க. ஆமாம் மச்சான், அவளுக்குன்னு தனியாக ரூம் போட்டுடலாம், வேணாம் அந்த ரூமில் தேவங்க போட்டுடலாம், சரியா, வேறு எவனும் போவேணா, சரக்கு அடிச்சு நம்ம ஜாலியாக அப்போயாவது இருந்துக்கலாம்டா அப்படிங்கிறானுங்க. சரி மச்சான் சரி மச்சான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கும் தேவங்க மட்டும் தனி ரூம் போட்டுட்டு நீ வந்து அவள் கூட இரு. ஏன்னா அன்னோன் பர்சன்ஸ் டக்குன்னு வந்தாங்கன்னா ஒரு கேர்ள் மட்டும் தனியாக இருக்க முடியாதுல்ல, கொஞ்சம் கஷ்டம் இல்லை, அவளுக்குன்னு செக்யூராக யாராவது இருக்கணும்ல. அதனால் வேறு யாரையும் நம்பவும் மாட்டுறானுங்க. தேவங்க நீ மட்டும் அவள் கூட இருடா அப்படின்ற. தேவங்க சுத்தமாக அது கடுப்பாகுது, இவன் வந்துட்டு நம்மளால பசங்களோட ஜாலியாக இருக்கவே முடியல. அவர் அப்படியே உங்களே பார்த்து முறைக்கிறாரு. என்ன முறைப்பு அப்படிங்கிறீங்க? அப்படியே அப்போ தான் தலையெல்லாம் அப்படியே சீவிட்டு அந்த ஹேர் ட்ரைலாம் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒரு பெருமிச்சு விட்றாரு. நீங்கள் அப்படியே வர பார்க்குறீங்க, போகணுமா அப்படிங்கிறாரு. போகலாமா போகலாமா அப்படிங்கிறீங்க. இல்லை வேணாண்டி, வாடா போகலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க. இல்லடி அப்படிங்கிறானுங்க. நாக் பண்ணு, நீ வாய்ஸ் கொடு அப்போ தான் தப்பானுங்க. ஸோ அவர் வாய்ஸ் கொடுக்குறாரு. உள்ளே போகவே மேலே செம்ம புகை மண்டலமாக இருக்குது, அவ்வளோ ஸ்மோக்கு போல். எந்த கம்யூனிட்டிடா இப்படி அடிக்கிறான், கஞ்சா கஞ்சா போடுவானோடலா எவனாவது. ஐயோப்பா தவிட்டது, யாராது எவன்டா கஞ்சா கை அப்படிங்கிறீங்க நீங்கள். என்னடா பையன் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறானுங்க. சில பேர்லாம் அப்படியே போதையிலே நிற்கிறானுங்க. டக்குன்னு 2-3 பேர் முன்னாடி வந்துட்டு என்ன அப்படிங்கிறானுங்க. என்னடா ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வரவனுங்களை அப்படியே விலைக்கு விட்டுட்டு நீங்கள் அவனுங்களை சரக்கடிக்கிறவனுங்களா பார்க்குறீங்க. பையன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேவங்க பிடிச்சி உங்கள் கையை பிடிச்சி எடுக்கிறேன். எறா நீ வேற நசன்ட்டு, எங்கள் அப்பனே தேவையில்ல, நீ ஒரு ஆளே போதும். சி டே என்ன ஃப்ளேவர்டா அடிக்கிறீங்க, செம்ம கப்பாக இருக்குது, என்னடா அது, கஞ்சாலாம் வேண்டாம், வேறு என்ன ட்ரை பண்ணுறீங்க, விடுங்கடா தள்ளுங்கடா நான் போய் பார்க்குறேன் அப்படி சொன்னீங்க. சொல்லுங்கள் பையன், இந்த பாரு அவனுங்க எந்த நிலைமையில் இருக்கானுங்க தெரியுமா, என்ன வேணா பண்ணிடுவாங்க, நீ சும்மா விளையாண்டு காமிச்சிட்டு இருக்காத, செம்ம டென்ஷன் ஆகிடுவேன் அப்படிங்கிறாரு தேவங்க. இங்கே பசங்களும் ஆமாம் வயன் இங்கே கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்கானுங்க, வேண்டாம் வயன் நீ செஞ்சு நாளை காலையில் வயன் அப்படிங்கிறாரு. சரி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க, வரேன், அப்பா வா அப்படிங்கிறாரு. ஹேய் என்ன கைப்பிடிச்சு இருக்கிற, வாடி ரூமுக்கு போகலாம். நான் இந்த ரூமுக்கு வேணாம் தான் சொன்னேன், மற்ற ரூம்லலாம் தட்டி பார்க்க வேண்டாமா, அதை 7 ரூம் போட்டிருக்காங்களே எல்லாத்துலேயும் உள்ளே வந்து பார்க்க வேண்டியதாண்டா. ஓய் நீ அடங்கவே மாட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்தது தட்டுறீங்க. இங்கே தேவங்க வேறு ஐயோ எந்த நிலமையில் இருக்கானுங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. அங்கேயே போதை கை தான், நிறைய போதை. பட் ஸ்டில் அந்த அளவு அந்த ஃபஸ்ட்டு ரூமோட இந்த ரூம் பரவாயில்ல அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. இங்கேயும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தேங்க சொல்கிறாரு. நம்ம ரொம்பவும் ஓவராக பண்ணக்கூடாதுல்ல, ஏன்னா அவருக்கு தெரியும் பசங்க எப்படி இருப்பானுங்கன்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 போயாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5th ரூம் சம்திங் போல். கதவை நாக் பண்ணிட்டு நிற்கிறீங்க. பார்த்தா பசங்க வந்து இந்த ஐட்டம் சாங்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நல்லா ஃபுல் ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு உட்காந்துட்டு என்ன பண்ணுறானுங்கன்னா இந்த லேடிஸ் கட்டப் மாதிரி போட்டுட்டு டான்ஸ் ஆடுறானுங்க. ரொம்ப கொஞ்சம் மாதிரி ஆடுறானுவோம். ஸோ அங்கேயும் 1-2 பேர் சரக்கு அடிச்சிருக்காங்க, பட் நாட் டூ மச் அந்த மாதிரிலாம் ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, ஒரு 2-3 பேர் தான். பட் ஸ்டில் அவனுக்கு வந்து இந்த பாட்டுக்கு வைப் ஆகிட்டு என்ஜாய் பண்ணுறானுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இதுதான் நம்ம இடம் தள்ளுங்கடா அது சொல்லி டக்குன்னு தள்ளி விட்டு நீங்கள் கொடுக்கணும் விட்டீங்க ஒய்யான் அப்படி சொல்லிட்டு இங்கே தேவை போகிறதுக்குள்ளே நீங்கள் உள்ளே போயிட்டீங்க. டக்குன்னு நீங்கள் வந்ததை பார்த்துட்டு மச்சான் மாற்ற மச்சான் சேனல் மாற்ற மச்சான் அப்படி சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறானுங்க. டக்குன்னு நீங்கள் அதே பாட்டை வைங்கடா. இல்லை வையன் பரவாயில்ல இருக்கட்டும் சொல்கிறேன்ல வைங்க அப்படிங்கிறீங்க. அது வையே வச்சுட்டானுங்க.
செய் ஏதாவது செய் அந்த பாட்டு ஓடுது. நீங்கள் அப்படியே அந்த பசங்களை பார்க்க அவனுங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. ஏன்னா சில பேர் என்னது பனியன் போட்டிருக்கானுங்க, சில பேர் போடல, வெறும் ட்ராக்கோடு இருக்கானுங்க, சில பேர் சட்டியோட ஒரு 2 பேர் படுத்து கிடக்கானுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு டேய் டான்ஸ் ஆடலாம் வாடா, பஸ்ஸில் ஆடணும்ல அந்த மாதிரி பையன் தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருக்கியா, அவன் எப்படி இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒருத்தவனோட இன்னர் மட்டும் போட்டிருக்கானே அவனுக்கு அப்படியே போர்வை டப்புன்னு போற்றி விட்டுட்டு வேணவன் வந்துடுவாயன் ரொம்ப பண்ணாததையும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து பாட்டு போடுறா, யார் அதில் லேடி கிட்ட பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காதுகிட்ட வந்து எவனோ 2-3 பேர் காதில் வந்து கேட்டுட்ருக்கீங்க. அவன் டக்குன்னு நான் தான் ஆடுறேன் அப்படிங்கிறான். ஓகே நீ பொண்ணு நான் பையன் எப்படி வசதி அப்படிங்கிறீங்க. அவன் அப்படியே யோசிக்கிறான். பையன் அப்படி சொல்லிட்டு இங்கே தெரியும். டேய் அமைதியாக உட்கார்றா, சும்மா நொய்யான்ட்டு உட்கார். மனுஷன் அப்படியே உட்காந்துருக்காரு. டீலா உன்னால் என் எனர்ஜிக்கு கொடுக்க முடியுமா என்ன அப்படி சொல்லி அந்த பையன் கேட்குறான். அதாவது லேடி கெட்டப் மாதிரி ஆட போகிற ஒரு பையன் கேட்குறான். ஹேய் உன்னோட நான் நல்லா ஆடுவேன் மயிலு அப்படிங்கிறீங்க. நிஜமாடி அப்படிங்கிறீங்க. டீயா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஸோ எல்லாருமே அந்த ஒரு ஆரவாரத்தில் இருக்காடுங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா நல்லா அப்படியே ஒரு பையனுக்கு அளவுக்கு நம்ம இறங்கி ஏற்கனவே நீங்கள் சின்ன வயசுலேருந்து தேவங்கிட்டே இருக்கிறதால ஒரு பையனோட ஃபீல், ஒரு பையன் எப்படிலாம் இருப்பான் எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் நாலேஜ்டாக இருக்கீங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறது ரொம்ப வந்து கஷ்டம் அப்படிலாம் கிடையாது. ஸோ அவன் வந்து கேர்லிஷ் டைப்லாம் ஆடுறான், நீங்கள் அவனை நீங்கள் மிஞ்சிட்டீங்க. ஸோ எல்லாம் வீடியோ எடுக்கிறானோ செம்ம ஒய்யன் எப்படி ஆம்பளை மாரி பார்க்குறான் பாரு, ஆம்பளை மாரி ஆடுறான், கையை மாறுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த பொம்பளை பிள்ளை மாதிரியே இறங்கிட்டான். நல்லா இறங்கி வேணுக்குனே இந்த ஷால் இருக்குல்ல கேர்ள்ஸ் ஷாலு, அதை வந்து சாரீ மாதிரி ப்ளீட் எடுத்து அந்த மாதிரி அவன் புடவை கட்டியிருக்கிற மாதிரி பண்ணுறான். பாட்டு இந்த இங்கே ஐட்டம் சாங் ஓடுது. நீங்கள் அப்படியே அந்த பையன் வந்து டான்ஸ் ஆடணும், ஒரு பொண்ணு பக்கத்தில் இந்த வேறு ஐட்டம் சாங்க்கு ஒரு பையன் ஆடினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பையனுக்கே வெக்க வருங்க நீங்கள் பண்ணுறத. அந்த மாதிரி ஆடுறாங்க இங்கே தேயாங்க. ஐயோ எப்படி ஆடுறா வரிச்சி அப்படிங்கிறாரு. செம்மையா ஆடுறாடா நீ அப்படிங்கிறீங்க. தேங்க்யூ அப்படிங்கிறாங்க. வேற யார் என் கூட ஆடுறது அப்படின்னா எல்லாம் வாங்கடா எல்லாம் ஆடலாம்னு சொல்லிட்டு ஆடுறாங்க. நீ ஆடுறியாடா அப்படிங்கிறீங்க. நான்லாம் ஆடல அப்படிங்கிறாரு. ஏன் உன்னால் ஜெயிக்க முடியாதா? எனக்கு தெரியும் உனக்கு அந்த அளவு இது திறமை இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி வீடு நான் பார்த்துக்கிறேன். ஓகே நீ அப்படியே தள்ளியாரு. உங்கள் காண்டாயிட்டாரு. நான்லாம் ஆடினேன்னா நீங்களாம் தாங்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறீங்க. வாங்கடா நம்ம ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் நல்லா அந்த பசங்களும் நல்லா கூத்தடிச்சு கும்பாலாம் அடிச்சு அதுமாரி இங்கே தெய்வமும் வந்து கேர்லிஷ் டைப்பில் ஆடுறாரு. நீங்கள் கரங்க என்னது இது புதுசா ஜில்லு சூப்பராக இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேவங்களோட சின்ன இருக்குல்ல டம்முன்னு அடிக்கிறீங்க. அவர் அடிச்சுட்டு வெக்கப்படுறாரு. பொம்பளை பிள்ளை மாதிரி இறங்கிட்டார் அவர். ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா பக்கத்தில் அந்த ரூமில் தான் 2 பேரை வந்து சரக்கு அடிச்சிருக்கானுல்ல, பக்கத்தில் தான் வந்து நீங்கள் கொஞ்சம் கேஷுவலாக ஆக ஆரம்பிச்சதால சைடில் அப்படியே உங்களுக்கே தெரியாமல் ஒரு 2-3 சிப் பண்ணிட்டு இருக்காடுங்க. நீங்கள் அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது வெடுக்குன்னு அவன் கையிலேருந்து பிடிங்கிட்டு டோடன்னு சொல்லிட்டு குடிச்சுப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் 3 பேர்லாம் ஷாக்கு. ஏன்னா அவனுங்க ஆக்சுவலாக வீடியோ எடுத்துட்டு இருக்கானுங்க. ஏன் குடிக்கிறாடா அட பாவி ஆடெல்லாம் வாயை பழந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. ஸோ இங்கே என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தெய்வங்க இங்கே அப்படியே என்ன 3 உருண்டை உள்ள போகுது. என்னடா அவன் குடிச்சிட்டாடா அடிச்சுட்டு இந்தா அடிச்சுட்டு அந்த பையனை கூட்டிடுறான். அப்படியே அந்த பையன் வெறும் பாட்டில் எதுக்கு எனக்கு கொடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வச்சிடறான். ஸோ நீங்கள் வாங்க மச்சான் எல்லாம் வாடா ஆடலாண்டா வாடாடே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பெட்டு மேலே ஏறி அப்படியே லோக்கலாக இறங்கி ஆடுறீங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைம் எவர் அந்த மாதிரி இருக்குது. ஸோ தெய்வம் பட் ஸ்டில் உங்களை நல்லா ப்ரொடெக்டிவாக பார்த்துட்ருக்காரு. ஸோ ஒரு கட்டத்தில் உங்களுக்கு வந்து நல்லா மப்பு ஏறிடுச்சு. அப்படியே ஒவ்வொருத்த மேலே மோத போகிறீங்க. டே மச்சான் நான் கிளம்புறேன்டா, இவ கொஞ்சம் சரியில்லை, இதுக்கு மேலே இருந்தாலும் தப்பாயிடும், நான் போயிட்டு வரேன்டா. அவளை விட்றா நல்லா இருக்குடா, வைப்பாக இருக்குடா, ஏன்டா அவளை அழைச்சிட்டு போகிறேன். இல்லை மச்சான் சரி இருக்காதுடா, பாய்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் நீங்கள் மயக்கமே போகிற மாதிரி இருக்கீங்க. டக்குன்னு உங்களுக்கு கையோட அப்படியே தோளில் அப்படியே டப்புன்னு போட்டுட்டு போவாங்களா. ஸோ அந்த மாதிரி தெய்வம் வந்து உங்களுக்கு தோளில் போட்டுட்டு
அப்பா ஒரு வேளை சாமி மேலே இறங்கிட்டுறாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொத்துன்னு உங்களை அப்படியே பெட்ரூமில் போட்டுட்டு லாக் பண்ணிட்டார். பிகாஸ் வேறு யாராவது வந்துட்டானுங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால சேஃப்டிக்காக லாக் பண்ணிட்டார். ஹலோ ஏய் பாட்டி யாரா ஆஃப் பண்ணதோ தைச்சே போடுங்க பாட்டை அப்படிங்கிறீங்க. அடி பாவி எப்படி பேசுகிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாயில் கை வச்சுட்டு இங்கே தேவை பார்த்துட்ருக்காரு உங்களே. சொல்லிட்டே இருக்கேன் நான் காதில் என்னடி பூ வச்சுருக்கியா, முதல்ல போடுறி பாட்டை, என்னென்னா அடுத்ததை வச்சு அடுத்த வச்சு வட்டுறா அப்படி சொல்லி நீங்கள் சொன்னீங்க. இங்கே ஒழுங்காக பேசுதா பாரு, பேன்னு பேசுது அப்படி சொல்லிட்டு இங்கே தேவங்க அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. போடிச்சலாம் சொல்லிட்டுருக்கான்ல மாமா அப்படிங்கிறீங்க. மாமா அவரை நார்மலாக ஒரு பாட்டு வைக்கிறாரு. இதெல்லாம் ஆட முடியாதுடி மாமா, கொஞ்சம் நல்லா இறங்கி குத்துற மாதிரி. பையன் உனக்கு ரொம்ப மப்பாயிடுச்சு, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக படு பையன். யார்ரா அது ஒய்யனு, யார்ரா ஒய்யன் அது, நான் ஒய்யனா, நான் ஆம்பளடா, நான் ஆம்பளை. ஓகே எனக்கு யாரெல்லாம் தெரியாது அந்த ஒய்யனு. எனக்கு இப்போ நான் பாட்டு பாடி டான்ஸ் ஆடணும், இல்லை நான் பாட்டு பாடுறேன் நீ டான்ஸ் ஆடியா, எது வசதியாக இருக்கும் சொல்லி சகலம் அப்படிங்கிறீங்க. நான் டான்ஸ் ஆடுறேன் நீ பாட்டு பாடி தொலை அப்படிங்கிறாரு. சரி நேர் விருப்பம் என்ன பாடல் நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள் அப்படிங்கிறீங்க. அப்படியே கையை சும்மா மைக்கு மாதிரி வாயில் வைக்கிற மாதிரி. ஏதாவது ஒரு பாட்டு பாடு, அப்படியெல்லாம் சொல்லப்படாது, பாட்டு சொல்லுங்க அப்படிங்கிறீங்க. ஏதாவது பாடித்தோ ஆல்ரெடி உசுரா வாங்காத. மலர்ச்சி மூணு இலைய விடலை கருவ மிளகா அழலி வரல விறகு வெண்டக்கா உன் காது அவரக்கா மூக்கு மிளகா மூக்குத்தி காடுகா எங்க ஆடு கரிந்த காய் தோட்டம் நேதானா முளைச்சி மூணு ஏழை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஆஃப் ஆகிட்டீங்க. எப்படி இவ்வளோ வீட்டில் வச்சு சமாளிக்கிறாங்க பா. இத்தனை வருஷம் இவ கூட ஃப்ரெண்டாக இருக்கேன், இந்த ஒரு நாள் மாரி நான் எந்த நாளும் அனுபவிச்சதே இல்லை. ரொம்ப பண்ணுறாப்பா, சத்தியமாக முடியாது. ஆமாம் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே டயர்டில் அப்படியே படுக்கிறாரு. அந்த மனுஷன் அப்போ தான் அம்மாடான்னு படுக்கிறாரு. அப்படியே கண்ணை மூட தூங்கும் போது இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் நஞ்சம் பண்ணலை, லைக் டோட்டலாக வேறு ஒரு வயனை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணிங்க லைஃப், ஒவ்வொரு செகண்டையும் நீங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணிங்க. அவருக்கு அது ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே லைட்டாக ஒரு மைல்டான ஒரு சிரிப்பு. அதே நிமிஷம் அப்பா இதுக்கும் இதே மாதிரி ஒரு நாள் இன்னொன்று தடவை வரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று ஒரு மனசு ஃபீல் பண்ணுது. ஸோ அப்படியே தூங்கிட்டாரு. தென் த நெக்ஸ்ட் டே மார்னிங் நிறையா வெளியில் போகிறது, நல்லா ஜோவிலாக பழக்கிறது, ஸோ தேவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியே லைக் அந்த 1 வீக்குமே லிட்ரலி போயிடுச்சு. ஒன் ஆஃப் த கோல்டன் மூமெண்ட்ஸ் இன் யுவர் லைஃப்னு சொல்லலாம் அந்த 7 டேஸு. உங்களை பசங்க தேவங்க மட்டும் கிடையாது, அந்த கேங்கில் ஒரு 7 பசங்க 8 பசங்க உங்களை நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணியிருந்துருப்பானுங்க. ரொம்ப செக்யூர்டாக வந்திருப்பீங்க. உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை, லைக் எங்கே இருக்க ஜாலியாக என்ஜாய் பண்ணியா அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் கேட்டிருப்பாங்க. எதுவும் பயம் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே கேட்டிருக்க மாட்டாங்க உங்கள் அம்மா. ஸோ ரொம்ப செக்யூர்டாக எப்படியோ பொறுமையாக வீட்டுக்கும் வந்தாச்சு, எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வந்தாச்சு. ஸோ நீங்கள் உட்காந்துட்டு கதையாக அந்த கதை ஒரு நாளில் முடியல, 4 நாள் 5 நாள் நினச்சி நம்ம சொல்ல மாட்டோம். அம்மா அன்னைக்கு இந்த மாதிரி நடந்துச்சுமா அந்த மாதிரி நடந்துச்சுமான்னு சொல்லிட்டு. பட் எதெல்லாம் ஸ்கிப் பண்ணணுமோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு மற்றது எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லியிருப்பீங்க. உங்கள் அம்மா சிரிச்சிட்டே அதை எல்லாத்தையுமே அந்த ஸ்டோரிஸ் எல்லாமே கேட்டுட்ருக்காங்க.
ஸோ அதுக்கப்புறம் காலேஜுக்கு போயிட்டு டேய் மச்சான் அடுத்த வருஷம் டூரு ட்ரிப்லாம் என்ன அழைச்சிட்டு போங்கடா, ஜாலியாக இருக்குடா அப்படிங்கிறீங்க. ஸோ அவனுங்களும் அதை என்ஜாய் பண்ணியிருந்திருப்பானுங்க. அவனுங்களுக்கும் சரி சரி நாங்கள் அழைச்சிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பானுங்க. ஸோ இப்படியே இந்த காலேஜ் டேஸஸ்லாம் சூப்பராக போயிருந்திருக்கும். லைக் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் எவ்ரி மூமெண்ட் தேவங்கிட்ட சண்டை போடுறது, தென் ஜோவியல் ஆகிறது, தென் பைண்ட் ஆகிறது, அவர் வந்து உங்களுக்கு கிட்கேட் கொடுத்து சமாதானப்படுத்துறது. முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா அந்த மனுஷன் வந்து உங்களுக்கு கிட்கேட் எப்படி கொடுப்பார்னா, கோவமாக இருந்தீங்கன்னா உங்கள் கதவு இருக்கும்ல, அவங்களோட ரூமோட கதவு அது வழியாக தான் கிட்கேட்டை பாஸ் பண்ணுவார், நீங்கள் எடுத்து சாப்பிடுவீங்க. ஸோ அப்படி தான் வந்து உங்களோட பிரச்சனை முக்கால்வாசி சார்ட் அவுட் ஆகுமே. ஸோ இப்படி இருந்துட்டு இருக்கவே நாட்கள் பல ஓடுகின்றது. ஸோ இப்போ வந்து காலேஜ் முடித்து கரெக்டாக 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நியர்பையில் இருக்கிற ஏதோ ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா எப்படின்னா காலேஜ் முடிஞ்சு தென் பிஜி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ப்ரொஃபஸராக இருக்கீங்க. எங்கள் தேவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நல்ல சேலரி, நல்ல பேக்கேஜ், கொஞ்சம் செட்டில். ஸோ அந்த மாதிரி. ஸோ நீங்கள் தான் கொஞ்சம் கல்யாணத்துக்கு டிலே பண்ணியிருந்திருப்பீங்க. பிகாஸ் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம லைஃப்பில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இருந்ததுன்னா செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா இருக்காது, லைக் நம்ம நினச்சபடி நடக்காது அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருக்குது. அது ஏன் அந்த மித்து அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. நீங்கள் வந்து உங்கள் லைஃப்லேயே நீங்கள் அப்படி தான் நீங்கள் நினைப்பீங்களே, நம்ம ஸ்டார்டிங்கிலேருந்தே சந்தோஷமாக இருந்துட்டோம், தெய்வங்கிட்ட என்னவோ நம்ம லைஃப்பில் முக்கால்வாசி தேவங்க இருந்துட்டான், சந்தோஷமாக இருந்துட்டோம், நிறையா சிரிச்சிட்டோம், பார்க்க வேண்டியது முக்கால்வாசி பார்த்தாச்சு. சப்போஸ் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணோம்னா நம்மளோட அடுத்த ஹாஃப் வந்து எப்படி இருக்குமோ அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு பயம் பெருசாகவே இருக்குது. ஸோ தட் என்ஜாய் பண்ணுறதை இன்னும் கொஞ்சம் தள்ளி போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு லைக் உங்களோட கல்யாண வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு இருக்கீங்க. பட் வயசு ஆகுது இல்லையா, உங்களுக்கு இப்போவே 24 ஆகுது, 24.5 ஆயிடுச்சு. ஸோ இப்போவே பார்க்க ஆரம்பித்தாதான் லைக் 26லையாவது உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தலைப்பாடாக அடிச்சுக்கிறாங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு சுத்தமாக எந்த ஒரு ஆசை அந்த எதுவுமே கிடையாது. இப்படி இருக்கவே உங்களுக்கே தெரியாமல் உங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மேட்ரிமோனி, இந்த ஷாதி.com அதிலெல்லாம் வந்து ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு மாப்பிள்ளை. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் உங்கள் அம்மா கேட்குற மாதிரி இல்லை. சரி கழுதை விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே விட்டுட்டீங்க, ஏதாவது பண்ணிட்டு போகிறாங்க போ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே உங்களுக்கு வந்து பொண்ணு பார்க்குறதுக்காக ஒரு படலம் க்ரியேட் ஆகுது. நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு இந்த கல்யாணத்துலலாம் சுத்தமாக இஷ்டம் இல்லை, அவன் வரவன் எப்படி இருப்பான்னு தெரியல, என்னால் வந்து உங்களையும் அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு போக முடியாது, நான் இங்கேயே வளர்ந்துட்டேன், என்னால் வந்து அடுத்து அதெல்லாம் அடாப்ட் பண்ண முடியாது, அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, என்னால் வாழ முடியாதும்மா அப்படி இப்படின்னு நீங்கள் என்ன தான் சொன்னாலும் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குடி, அதை வந்து மாற்ற முடியாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, எங்களுக்காகவது கல்யாணம் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா அப்பா நிறைய பிரெயின் வாஷ் பண்ணி ஃபைனலி உங்களுக்கு விருப்பமே இல்லைனாலும் உங்களை வந்து அந்த இது முதல்ல ஃபிக்ஸ் ஆகலை, முதல்ல அவங்க பார்த்துட்டு போட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எப்படியோ சமாதானப்படுத்தி பொண்ணு பார்க்குறதுக்குலாம் வச்சுட்டாங்க. ஸோ பொண்ணு பார்க்கலாம் வச்சதும் அங்கே வந்து பொண்ணெல்லாம் பார்த்துட்டு போயிட்டாங்க. மாப்பிள்ளைக்கு வந்து பொண்ணை பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சொன்னதும் உங்கள் வீட்டு சைட்லேருந்து கேட்குறாங்க, நீங்கள் தான் சொல்கிறீங்க எனக்குலாம் பிடிக்கல, எனக்கு யாருன்னே தெரில, எனக்கு வேண்டாம் அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தெய்வம் வந்து சொல்கிறாரு, பையன் ரொம்ப பண்ணாத, அவன் நல்ல ஃபேமிலி, நல்ல குடும்பம், நானும் விசாரிச்சிட்டேன், மாப்பிள்ளை தங்கமான பையனா, தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணு. ஏன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு பொண்ணு பார்க்க வரும்போது தெய்வம் வந்து கூடவே இருந்திருப்பார். உங்களோட ரூமில் இருக்கிறது, நீங்கள் பயப்படும் போது உங்களை ஏதாவது சொல்லி கலாய்ச்சி இதுமாரி பண்ணுறது, ஸோ தட் உங்களுக்கு காம் பண்ணி வைக்கிறது, ஸோ அதெல்லாம் அவர் வந்து நிறைய ட்ரை பண்ணியிருந்திருப்பார். ஸோ உங்களை எங்கேஜாக வச்சுட்டு இருந்திருப்பாரா. ஸோ சொல்லும் போது அவர் தான் வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ணி நிறைய பிரெயின் வாஷ் பண்ணி அவன் நல்லா பையாண்டி அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ சம்மதிக்க உங்களுக்கு பதிலாக அவரே ஓகேவே சொல்லி வச்சுட்டாரு. ஸோ இப்படி இருக்கவே சரி பொண்ணெலாம் பார்த்தாச்சு, பொண்ணை பற்றி கொஞ்சம் விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பொண்ணு விசாரிக்கிறதுக்காக இந்த எய்தாப்பில் வீடு, பக்கத்தில் உள்ள வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள வச்சு விசாரிக்க வச்சுருந்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது 100க்கு ஒரு 60 இல்லைனா 75% வந்து அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களும் தெய்வமும் லவ் பண்ணுறாங்க. ஏன்னா பார்க்குறவங்களோட கண்ணோட்டம் எப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல, எல்லாருமே நல்ல விதத்தில் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க.
இதுமாரி அந்த வீட்டில் பொண்ணு எடுக்கிறோம் அப்படிங்கும்போது அப்போ ஒய்யனை வந்து தெய்வம் கல்யாணம் பண்ணலையா? ஓ சரி சரி, பொண்ணு ஆனால் நல்ல பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒருத்தவங்க 2 பேர் இல்லை, அங்கே விசாரிக்கிறவங்க தேயும் வந்து ஃப்ரெண்டு தான் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலும் கூட நம்மளுக்கு என்ன தான் ஒரு 100 பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் 1-2 நெகட்டிவ் கமெண்ட் வந்தால் நம்ம மனசு அது தாங்காது. அன்னதான் 100 நம்மளுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் அந்த 2ல் தான் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய பேர் வந்து தேயவங்க அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, தேயவங்க அவனும் நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னாலும் சில பேர் வந்து அவங்க 2 பேரும் தானே காதலிச்சாங்க, எப்படி கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவங்களுக்கு அது கொஞ்சம் இடிக்குது. என்னடா அது, யாராக இருந்தாலும் அந்த பொண்ணு வீட்டிலேருந்து நம்ம பொண்ணு எடுக்கிறோம்னு நம்ம சொன்னாலே பொண்ணு எடுக்கிறாங்கிறதுக்காகவே பொய்யை மூடி மறைப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு 100ல் ஒரு 40% வந்து அவனும் அவ்வளோ காதலிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே. நம்ம பையனை கல்யாணம் பண்ணால் அந்த பொண்ணு வந்து நல்லா வச்சுக்குமா, கல்யாணம் பண்ணால் நல்லா இருப்பானா நம்ம புள்ள, எதுக்கு என்ன பண்ணுறது? சப்போஸ் அந்த பையன்தான் வேணும்னு சொல்லிட்டு பண்ணால் நம்ம புள்ளியோட வாழ்க்கை என்ன ஆகுறதுன்னு அந்த குடும்பம் பயப்பட ஆரம்பிச்சிச்சு. ஸோ சொன்னதும் ஐயோ இப்போ வேற நம்ம குடும்பத்தில் வேற அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு வேற சொல்லியாச்சு, இப்போ வேற வேணான்னு சொன்னால் ஏதாவது சொல்லுவாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லைங்க நாங்கள் வந்து ஜாதகம் இப்போ தான் பார்த்தோம், எங்களோட எப்பயுமே பார்க்குற ஜாதகக்காரங்க இருக்காங்க, அவங்ககிட்ட பார்த்ததுக்கு பொண்ணோட ஜாதகமும் பையனோட ஜாதகமும் செட் ஆகலைன்னு சொல்கிறாங்க, அதனால் கல்யாணத்தை மேற்கொண்டு பண்ண முடியாது, எங்களை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. உங்கள் அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன இப்படி சொல்லிட்டாங்க, எல்லாமே பார்த்ததால தானே பொண்ணை பார்க்க சொன்னாங்க, பொண்ணை பார்த்துட்டு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போனவங்க எதுக்கு திருத்தப்புன்னு இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுனே தெரில. தென் செகண்ட் டைம் 3rd டைம் அடிக்கும் போது கால் போகல, லைக் அவங்க வந்து பிளாக் சம்திங் பண்ணிட்டாங்க போல். உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆகிடுச்சு. ஐயோ ஏதோ ஒன்று விஷயம்டி, அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. ஸோ தற்செயலாக சரி கல்யாணம் பண்ணேன் புது பொண்ணே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரும்போது நீங்கள் அப்படியே அவரை பார்த்து முறைக்கிறீங்க, முறைச்சிட்டு அப்படியே டக்குன்னு உள்ளே போயிட்டு அப்படியே கதை சாத்துறீங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு தேவன் உள்ளே வராரு. சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. என்ன ஏன் ஒய்யன் ஒரு மாதிரி உள்ளே போகிறா, ஏதாவது பிரச்சனையா என்ன, என்னாச்சு அப்படிங்கிறாரு. ஜாதகம் சரியில்லைன்னு சொல்கிறாங்கப்பா. ஜாதகம் சரியில்லையா, எல்லாம் தெரிஞ்சு பார்த்து தானே வந்தாங்க, இப்போ திருது பண்ண வேணாம்னு என்ன அர்த்தம், என்னத்தா கண்டாங்களோ தெரியலையே, வேணான்னு சொல்கிறதுக்கு ஏதோ மழுப்புறாங்க போலப்பா. சரி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கதவை டோரை வந்து நாக் பண்ணுறாரு. கதவு மட்டும் ஓப்பன் ஆகுது, ஆனால் அந்த சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. உள்ளே வந்துட்டு வயான் அப்படிங்கிறாரு. நான் கல்யாணம் கேட்டேனா உன்கிட்ட, நான் கேட்டேனா பையன் மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்காருன்னு நான் சொன்னேன் உன்கிட்ட, சொன்னேனாடா, எனக்கு இது தேவையா, நான் மட்டும் தெய்வமே தானே இருந்தேன், உனக்கு ஏதாவது கோவம்னா தயவு செஞ்சு அடிச்சுட்டு போய்ட்றா, எதுக்குடா இந்த மாதிரி பண்ணுற, சும்மா தானே இருந்த, எதுவும் சொல்லி நீ தானே ஏதோ பண்ண, இப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, மனசில் நினச்சிட்டு என்ன, மனசில் நினைக்கல, நான் அந்த மாதிரி நடந்துக்கவும் இல்லை, அந்த மாதிரி நினைக்கவே இல்லை, நான் நினைக்கவும் மாட்டேன், அது ஒரு விஷயம். எனக்கு கஷ்டப்படுறது அம்மா இப்போது உடஞ்சி அழுகிறத பார்த்தும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது எனக்கு தேவையா? நான் மட்டும் ஏதோ பண்ணிட்டு இருந்தேன், சும்மா இல்லாமல் போடா. தேவங்க அப்படியே அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. ஸோ டைரெக்டாக மாப்பிள்ளை வீட்டுக்கே போயிட்டாரு. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. யார் பாண்டி நீ அப்படி சொல்லி யோசிக்கிறாங்க. நீங்கள் பொண்ணு பார்த்தீங்களா, அந்த வீட்டில் உள்ள பையன், சொல்லுங்கள், நாங்கள் தான் எல்லாத்தையும் அங்கே அவங்கள்ட்டே முன்னாடியே சொல்லியாச்சு, இப்போ எதுக்கு நேரில் வந்து பேசுகிறீங்க, எனக்கு அது உண்மையான ரீசன், அதை சொல்லிங்கன்னா நான் மட்டும் நாசுக்காக கிளம்பி போயிடுவேன், சீனே இங்கே நடக்காது, உண்மையை சொல்லுங்கள், ஜாதகம் தான் பிரச்சனையா இல்லை என்ன பிரச்சனை சொல்லுங்கள்,
பாருப்பா, அது குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயம். நாங்கள் சொல்லிட்டோம், முடிஞ்சு போச்சு. நடுவில் நீ யாருப்பா? அவங்க அம்மா அப்பாவுக்கே இல்லாத அக்கறை உனக்கு என்ன புதுசாக முளைச்சிக்கிட்டு? ஏன் ஏதாவது சொன்னால் புட்டு வெளில வந்துடும் நினைக்கிறியா என்ன? புட்டு வெளில வந்துருமா? எனக்கு ஒன்றும் புரியலையே நீங்கள் சொல்கிறது. என்ன நினச்சிட்ருக்கீங்க? எதாக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேராக பேசுங்க. தயவு செஞ்ச மறைச்சி பேசுகிற வேலை வேணாம். மறைக்கிறது நாங்களா நீங்களா? நீங்கள் மறைச்சிட்டு அப்படியே எல்லாத்தையும் என் புள்ள தலையில் கட்டலான்னு நினச்சிட்டு நாங்கள் சரி டீசெண்டாக விலகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருந்தன்மையை விட்டா அப்படியே மேலே ஏறி நிற்பீங்களா? எதாக இருந்தாலும் டேரெக்டாக பேசுகிறீங்களா ப்ளீஸ்? இந்த பாரு, என் பிள்ளைக்கு வேற எவனோ யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு தேவை கிடையாது. அவனுக்கு புதுசாக வாங்கி போட நாங்கள் இருக்கோம். இதுலேயும் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேறு எதையும் எங்களை பேச வைக்காத. யாரும் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸா? ஐயோ, நீங்கள் எப்போ தான் டேரெக்டாக பேசுவீங்க? இதுக்கு மேலே என்ன நான் டேரெக்டாக பேசுகிறது? நீயும் அவளும் காதலிச்சிங்க, ஏதோ ஒரு விஷயத்தால் தூக்கி விட்டு எறிஞ்சிட்டிங்க. இப்போ ஃப்ரெண்டு மாதிரி பாவனை காமிச்சு அவளை எவன் தலையாவது கட்டிட்டு போகலான்னு பார்க்குறியா? ஒரு தடவை யூஸ் பண்ண பொருளை வேறு யாருக்கா கொடுக்கறதுக்கு என் பிள்ளை ஒன்றும் செகண்ட் ஹேண்டு கிடையாது அப்படிங்கிறாங்க. டபக்குன்னு யாருன்னு பார்க்கல, ஷர்ட்டை பிடிச்சிட்டாரு. யாரை பற்றி தப்பாக பேசுகிற? அவ என் ஃப்ரெண்டு. எல்லாரும் இப்படி தான் சொல்லுவாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கும் உனக்கும் ஒன்றும் இல்லை, நாங்கள் சும்மா தான் பழகணும், சும்மா தான் பண்ணோன்னு. இதெல்லாம் யாராவது புயலில் பொறி சாப்பிட்டுட்ருப்பான், அவன்கிட்ட சொல்லுங்கள். எங்ககிட்ட சொல்லி எங்கள் குடும்பத்து மானத்தை வாங்காதீங்க. உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய இழிச்சா வாயம் கிடப்பான், அவனை கல்யாணம் பண்ணு. அப்படி இல்லையா? வாழ்க்கையை சீரழிச்சலுக்கு நீ ஏன் வாழ்க்கை கொடுத்துற? பெரிய விஷயமா இருக்கும்ல. யோ, எப்படியா இந்த வயசில் இப்படி பேசுகிற? உனக்கு வெக்கமா இல்லை? மானம் கெட்டவனுங்களா? தான் கரெக்டாக தான் இருக்குது. வசதியாக இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே புத்தி ஒழுங்காக இருக்காதுன்னு இப்போ நான் சொல்கிறேன். உங்களுக்கு கொடுத்து வைக்கல அவளை கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு இங்கே தேவங்க போயிட்டாரு. வீட்டுக்கெலாம் போல, ஜஸ்ட் கொஞ்ச நேரம் பார்க் அந்த மாதிரி கொஞ்சம் மரம் நிழல்கிட்ட நின்றுட்டு ஹேண்ட் பிரேக் ஆகி அப்படியே அழுகிறாரு. பிகாஸ் இந்த கல்யாணம் நின்று போனதுக்கான மெயின் ரீசன் அவர் தான். அவரையும் பையனையும் ஏதோ விசாரிச்சிருக்காங்க, 4-5 பேர் தப்பாக சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முக்கியமான காரணம் அவர் தானே. அவரால் அதை ஏற்றுக்கவே முடியல. டக்குன்னு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் அம்மாவோட கையை பிடிச்சிட்டு எல்லாத்துக்கும் நான் தான் ஆண்டி காரணம், நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. என்னப்பா சொல்கிறேன், என்ன ஆச்சு? நானும் வயனும் இப்படி பழகி இருக்கிறத பார்த்து ஏதோ விசாரிச்சிருக்காங்க போல, என்னையும் அவளையும் தப்பா. அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி நிற்கிறாரு. விடுப்பா, அவங்களுக்கு அவ்வளோதான் அறிவு. இதெல்லாமா யோசி இப்படி மனசு உடஞ்சிட்ருப்ப? விடு, பார்த்துக்கலாம். நீ எதுவும் மனசில் நினைக்காத. அவள் 2 நாளில் சரியாயிடுவா. நீ எதையும் நினச்சிக்காதடா டேய் அப்படிங்கிறாங்க. அந்த விஷயத்த அதை சொல்லிவிட்டு டக்குன்னு அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு வலிக்கும் தானே. ஒரு நல்ல வரன் இப்படி போயிடுச்சேன்னு நினைக்கும் போது கஷ்டமாக தானே இருக்கும். அப்படியே தேவங்க அப்படியே அவங்க அம்மா மடியில் உட்காந்துட்டு அழுகுறாரு. ரொம்ப நேரம் அழுகுறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. எதுக்கடா அழுகுற? சொல்லிட்டு அழுடா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, என்னால் தான்மா பையனுக்கு கல்யாணம் நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரேக் டவுன் ஆகி அழுகுறாரு. என்னடா சொல்கிறேன்னு சொல்லும் போது எல்லாமே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஒன்னால எதுவும் இல்லைடா, மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு நீ என்னடா பண்ணுவ? இல்லைம்மா, என்னால் தான்மா வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சி இருக்குல்ல, அது ரொம்ப அவருக்கு ஒரு மாதிரி உறுத்திட்டு இருக்கு. அவங்க அம்மா அப்படியே பொறுமையாக பிள்ளைக்கு தலை கோதி விடுறாங்க.
அந்த அழுதுகிட்டே அந்த பிள்ளை அப்படியே தூங்கிடுச்சு அவங்க அம்மாவோட லேப்லேயே. அவங்க அம்மா பொறுமையாக பிள்ளைய சோஃபாவில் அப்படியே தலையை சாய்ச்சிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் பேசுகிறாங்க, தேவங்களோட அப்பா கிட்ட. எங்கே இந்த மாதிரி நடந்துட்டான் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் பிளான் பண்ணி ஒன்று பிளான் பண்ணுறாங்க. அப்படியே டைரெக்டாக தெய்வங்க அழைச்சிட்டு, டே வாடா கொஞ்சம் பேசணும்டா, வயன் வீட்டுக்கு போகணும். நான் இனிமேல் போகலாம்மா, அவன் மூஞ்சிலே முழிக்கலாம்மா, திருப்பி என்னால் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா என்னால் தாங்க முடியாதும்மா, நீ முதல்ல மூடிட்டு வாடா, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே தேவங்க அழைச்சிட்டு போயிருப்பாங்க. ஸோ அழைச்சிட்டு போனதும் அப்படியே மூஞ்சை பார்க்கவே முடியல அவரால், அதாவது வயனோட மூஞ்சை பார்க்கவே முடியல. இங்கே தேவங்களோட அம்மா அப்பாலாம் வந்திருக்கவும் ரெஸ்பெக்ட்காக நீங்கள் ஃப்ரெண்டில் போயிட்டு ஹாலில் நின்றுட்டுருக்கீங்க. தேவங்க ஃபேஸே பார்க்கல. உங்களுக்குமே தேவங்க மேலே ஒரு கோவம் தான். அவர் தானே ஏதேதோ சொல்லி ஓகே சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால் நீங்களுமே அவர் மேலே கோவத்தில் தான் இருக்கீங்க. அப்படியே அவங்க அம்மா அப்பா வந்து வயனோட அம்மா அப்பா கிட்ட, நாங்கள் வயனை எங்கள் மருமகளாக ஏற்றுக்கிறோம், உங்களுக்கு இதில் சம்மதமா அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறது அவங்க 2 பேர் மட்டும் இல்லை, நீங்கள் 2 பேரும் தான். தேவங்க அப்படியே மா அப்படிங்கிறாரு. நீ சும்மாடுறா, எங்களுக்கு தெரியும், பெரியவங்களுக்கு தெரியும், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நீங்கள் சொல்லுங்கள் அண்ணா, நீங்களே சொல்லுங்கண்ணா. ஊர் வாயை மூட முடியாது. எனக்கு சின்ன வயசுலேருந்து வயனை ரொம்ப பிடிக்கும். அவளை மாதிரி ஒரு பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வரதெல்லாம் நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். தேவங்கும் வேலையில் தான் இருக்கான், நல்ல வேலையில் தான் இருக்கான். வயனும் இந்த ஊரை விட்டு போகாத மாதிரியும் இருக்கும். அதுவும் நம்ம பொண்ணாகவும் போயிடுச்சு. கூட்டி கழித்து பார்க்கும்போது நல்லா தாங்க இருக்கும். நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க? டக்குன்னெலாம் முடிவு சொல்ல வேணாண்ணே, இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை, யோசிச்சு முடிவு நல்ல முடிவாக சொல்லுங்கண்ணே, அதுக்கப்புறம் மறுபடி என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே எல்லாருமே ஷாக்கு. ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போய் அந்த குடும்பமே நிற்குது. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன். அன்னியோ பாய் சரங்கியா மிசோலாகி. சாரிடா, எனக்கு தெரியும் இது நல்ல கட்டம், அந்த கட்டத்தில் போய் இப்படி நிறுத்திட்டியக்கா அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறதுல எனக்கு நல்லா கேட்குதுடா. பட் டைமை பார்த்தீங்கல்ல, இதுவே 80 நேரம் எடுத்துக்கிட்டுச்சுன்னு. ஸோ அடுத்த பாட்டில் கண்டிப்பாக பார்க்கலாம். அன்னியோ சரங்கியோ. நிக்கோ நிக்கோ நீ.